அக்கா வீட்டில் விருந்தினர் மற்றபடி இல்ல. சரி, அவர்களையும் சுவங்கடா சொல்லுங்க. கொஞ்சம் டீயை கொடுத்து உங்களுடைய பணியை முடிச்சு வச்சிருந்த உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது இன்று வியாழம் பொழுதுக்கான கவிதை நேரம் 2/4/2026 மற்றும் ஒரு நேரலையோடு இணைந்திருக்கின்றோம். கவிதை நேரம் பகுதி 1 இராவிஜகரியர்கள் செல்வியக்கா இணைகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நகுலா சிவனான் அவர்கள். வணக்கம், வாருங்கள். வணக்கம் வணக்கம் மணி, வணக்கம் நேர்களே, வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. சிறப்பான இந்த பொழுதில் நாம் மீண்டுமாக அவரவர் விருப்ப தலைப்போடு இணைய காத்திருக்கிறோம். வியாழன் பொழுதில் அவரவர் விருப்ப தலைப்போடு இணைய காத்திருக்கும் பல்வேறுபட்ட தலைப்புகள், அவற்றுள் புதைந்திருக்கும் அழகான பொதிவுகள் அத்தனையும் பார்ப்பதற்கு ஆவலாக லண்டன் தமிழ் வானொலி ஊடாக நாம் இணைந்திருக்கிறோம். பாமுக தளத்தினூடாகவும் நாம் இணைந்திருக்கிறோம். எனவே செவிமடுத்து காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோடு நிறைவாக நாம் இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்வோம். அந்த வகையில் முதலில் நான் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை அணைத்துட்டு பின்பு நீங்கள் வலிமையான கவிதை நேரத்துக்குள் எடுக்கலாம். செல்வியக்கா, நன்றி நன்றி. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப். கவி இலக்கம் 586. தீர்ப்பு. வலியோருக்கு வசதியாய் வளைந்திடும் தென்னங்கீட்டு, விவாதிக்க ஆளில்லை இயேசுவுக்கு அதனால் சிலுவை தீர்ப்பு. வலியோருக்கு வசதியாய் வளைந்திடும் தென்னங்கீட்டு, விவாதிக்க ஆளில்லை இயேசுவுக்கு அதனால் சிலுவை தீர்ப்பு. மேல்முறையீட்டுக்கு கதவுகள் அமைக்கப்படாத கருப்பு தீர்ப்பு. மேல்முறையீட்டுக்கு கதவுகள் அமைக்கப்படாத கருப்பு தீர்ப்பு. வறியோரின் வழக்கு என்றால் நீதிமன்ற வாதத்திற்கு வந்துவிடும் முடக்குவாதம். வறியோரின் வழக்கு என்றால் நீதிமன்ற விவாதத்திற்கு வந்துவிடும் முடக்குவாதம். பொய்ச்சாட்சி சொல்ல வரிசையிலே வாடகை மனிதர்கள் நிற்க, நீதியின் கண்களை கட்டிக்கொண்டு கண்டுடைப்பு விசாரணைகள். பொய்ச்சாட்சி சொல்ல வரிசையிலே வாடகை மனிதர்கள் நிற்க, நீதியின் கண்களை கட்டிக்கொண்டு கண்டுடைப்பு விசாரணைகள். விசாரணையின் பின்பு தீர்ப்பு எழுதுவது நடைமுறை. இயேசுவின் வழக்கில் தீர்ப்புக்கு பின் கண் விழிக்கும் விசாரணைகள். விசாரணையின் பின்பு தீர்ப்பு எழுதுவது நடைமுறை. இயேசுவின் வழக்கில் தீர்ப்புக்கு பின் கண் விழிக்கும் விசாரணைகள். பகலவன் ஒளி இழக்க வானவர் கண்கலங்க, கல்வாரி காட்சியிலே அன்பின் உருவம் கிழிந்தது. பகலவன் ஒளி இழக்க வானவர் கண்கலங்க, கல்வாரி காட்சியிலே அன்பின் உருவம் கிழிந்தது. நம் பாவம் சுமந்த தோள்கள் வளைந்தன சிலுவையிலே. நம் பாவம் சுமந்த தோள்கள் வளைந்தன சிலுவையிலே. வளைந்தன சிலுவையிலே. நன்றி, வணக்கம். மிக அழகாக தன்னுடைய 586வது பக்கத்தோடு இணைந்திருக்கிறார் இவருடைய தீர்ப்பு என்று 20 பழைய பாட்டு வந்துருக்கு. ஓகே, சொல்லுங்க. சாரி. அவருடைய தீர்ப்பு என்ற சொல்லில் இருந்துதான் பொறிச்சொல்லும் உருவானதோ, தீர்வு என்று வந்ததோ அதுதானோ? இல்ல பொறிச்சொல் எப்போ போட்டுருவார். சரி, அது விலைக்கு போடுறது தானே. ஆனால் சரி தெரியும், அது பக்கம் வந்தது தெரியும், அது ஒட்டி வந்திருந்தது. தன்னுடைய 586 பக்கத்தோடு ஒரு இறைவனுடைய இறைமகனுடைய பக்கத்திலிருந்து ஆரம்பித்து சமூக பக்கத்தில் வந்து மிக அழகாக பகலவன் ஒளி இழக்க வானவர் கண்கடங்க, கல்வாரியின் காட்சியில் அன்பின் உருவம் கிழிந்தது என்பதாக அந்த 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 எப்படி சிலுவையில் அறையப்பட்ட அந்த பக்கம், அது எப்படி நம் பாவம் சுமந்த தோள்கள், அவருடைய தோள்கள் நம் பாவத்தை சுமந்தபடி சிலுவையில் வளைந்து நின்ற தோற்றத்தை எடுத்தாண்டு மிக அழகாக தன்னுடைய பக்கத்தை நாம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் எப்படி நலிந்தோர் சிதைக்கப்படுகிறார்கள், இவையெல்லாம் நடக்கின்றன, இதனால் பலர் சிலுவை சுமக்க நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை கூட உணரும் வண்ணமாக அந்த கவிதை சிறப்பு அமைந்திருந்தது. வலியோருக்கு வசதியாய் வளைந்திடும் தென்னங்கீட்டு,
தென்னங்கீட்டு கூட வளைத்தெடுக்கும் போது அழகாக தோரணங்களாக அல்லது பல்வேறுபட்ட பக்கங்களாக வளைந்து கொடுக்கிறது. அல்லது மூங்கிலை சொல்வார்கள், அல்லது இலகுவாக நாணலை சொல்வார்கள். இப்படியாக வளைகிறது. விவாதிக்க ஆளில்லை இயேசுவுக்கு, அதனால் சிலுவை தீர்ப்பு. அவருக்காக நின்று பேசுவதற்கு யாரும் இல்லாத போது அங்கு சிலுவை தீர்ப்பு ஆளாகிறது. நம்மில் பலருக்கு இந்த சிலுவை தீர்ப்புகள் வாழ்நாள் தீர்ப்புகளாக அமைந்து விடுகின்றன. அப்போது யாரும் பேச வர மாட்டார்கள். ஆனால் பின்னின்று அத்தனையும் பார்த்து கொள்வார்கள். இந்த மேல்முறையீட்டு கதவுகள் அமைக்கப்படாத கருப்பு தீர்வு, அங்கு மேல்முறையீட்டு கதவுகள் அமைக்கப்படவில்லை. அதனால் அந்த தீர்வு ஒரே தீர்வாக கருப்பு தீர்வாக அமைக்கப்பட்டு அது சிலுவையில் அறையப்பட்டது. அதுபோல நம்மில் பலர் குழந்தைகள், நம்மில் பல சமூகத்தில் பலருடைய வாழ்க்கை என்பது இந்த கருப்பு தீர்வுகள் உட்படுத்தப்பட்டது. வறியோரின் வழக்கு என்றால் நீதிமன்ற வாதத்திற்கு வந்துவிடும் முடக்கு வாதம். எனவே வறியோரின் பக்கங்கள் எப்படி நசுக்கப்படுகின்றன. பொய்ச்சாட்சி சொல்ல வரிசையிலே வாடகை மனிதர்கள் நிற்க நீதியின் கண்களை கட்டி கொண்டு கண்துடைப்பு விசாரணைகள் பல வேளைகளில் இது நிகழ்கிறது. பொய்ச்சாட்சி, நியாயமற்ற மனிதர்களை அடித்து கொண்டு விடுவார்கள். அதன் பின்னால் விசாரிக்கும் போது அப்படியொன்று நிகழவில்லையே என்று சமீபத்தில் எங்களுடைய அயல் நாட்டில் உள்ள 2 கொலைகளை பார்த்திருந்தோம். ஒருவர் காவலாளிய கோவிலுக்கு காவலாளியாக இருந்தார். இன்னொருவர் இன்னும் ஒரு தந்தையும் மகனும் கடை வைத்திருந்தார்கள். இருவருடைய கொலைகளும் கூட இப்படியாக நிகழ்ந்தன என பார்க்கிறோம். அநியாயத்தின் பக்கத்தில் நிகழ்ந்ததாக பார்க்கிறோம். அதுபோல எங்களுடைய தாயகத்தின் பக்கத்தில் பல்வேறு அனர்த்தங்கள் மூடி மறைக்கப்பட்டன, கண்துடிப்பு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டன, அல்லது முழுவதுமாக புதைக்கப்பட்ட சூழல். விசாரணைக்கு பின்பு தீர்வு எழுதுவது நடைமுறை. இயேசுவின் வழக்கில் தீர்ப்புக்கு பின் கண்விழிக்கும் விசாரணைகள். எனவே இங்கு தீர்ப்புக்கு பின் தான் கண்விழித்தன இந்த விசாரணைகள். ஆனால் சரியான வழியில் அவை நிகழ்த்தப்பட்டிருந்தால் சரியானபடி நடந்திருக்குமே என்று அங்கலாய்ப்பு இங்கு இருக்கிறது. பகலவன் ஒளி இழக்கிறான், வானவர்கள் கண் கலங்குகிறார்கள். கல்வாரியின் காட்சியில் அன்பின் திருவுருவம் கிழிந்தது. நம் பாவம் சுமந்த தோள்கள், நம் பாவத்தை சுமந்த அவருடைய தோள்கள் வளைந்தன சிலுவையிலே என்று மெல்ல எண்ணி பார்க்கும் வண்ணமாக, அதுவும் இந்த ஈஸ்டர் நாட்களிலே இறைவன் நமக்காக மரித்த இறைவனை எண்ணி பார்த்து அதற்குள் சமூகத்தின் பக்கமாகவும் எண்ணி தன் வரிகளை அழகுற நம் நெஞ்சோடு பதித்திருந்தார் பிலிப் அவர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். பொழுது வியாழன் கவிதை அடுத்த நிகழ்வு. யார் வருகிறார்கள் என்று ரஜினி என்றன் அவர்களுடையது. வணக்கம். சிறப்பு குழந்தைகள் தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். சிறப்பு குழந்தைகள். சித்திரை திங்கள் சிங்கார திங்கள் சிறப்பு குழந்தைகளை போற்றிடுந்தீங்கள். சித்திரை திங்கள் சிங்கார திங்கள் சிறப்பு குழந்தைகளை போற்றிடுந்தீங்கள். சிறப்பு குழந்தைகள் தினமாம் சித்திரை 2 சீராய் தந்தது ஐநா மன்றும். சிறப்பு குழந்தைகள் தினமாம் சித்திரை 2 சீராய் தந்தது ஐநா மன்றும். விழிப்புணர்வை ஊற்றிடவே சீராய் தந்தது ஐநா மன்றும். விழிப்புணர்வை ஊற்றிடவே சீர்தூக்கி பார்த்திடுவோம் சிறப்பு குழந்தைகளை. சீர்தூக்கி பார்த்திடுவோம் சிறப்பு குழந்தைகளை. ஓட்டிசம் என்பது நோயல்ல, குறைபாடுமல்ல, தனித்துவமான மூளையின் செயற்பாடு. ஓட்டிசம் என்பது நோயல்ல, குறைபாடுமல்ல, தனித்துவமான மூளையின் செயற்பாடு. மூளையின் அதீத வளர்ச்சியின் மாற்றுத்திறன். மூளையின் அதீத வளர்ச்சியின் மாற்றுத்திறன். புரிதலும் வழிகாட்டலும் அரவணைப்பும் இருந்தால் சிறப்பு குழந்தைகளை சிகரமேற்றிடலாம். புரிதலும் வழிகாட்டலும் அரவணைப்பும் இருந்தால் சிறப்பு குழந்தைகளை சிகரமேற்றிடலாம். தொடர் பயிற்சியே முன்னேற்றத்துக்கு வழி. தொடர் பயிற்சியே முன்னேற்றத்துக்கு வழி. கள்ளம் கவடமில்லா பட்டாம்பூச்சிகள், வெள்ளை உள்ளங்கொண்ட வித்தகர்கள் இவர்கள். கள்ளங்கவடமில்லா பட்டாம்பூச்சிகள், வெள்ளை உள்ளங்கொண்ட வித்தகர்கள் இவர்கள். வேற்றுமையானவர் அல்லர், தனித்துவமானவர். வேற்றுமையானவர் அல்லர், தனித்துவமானவர். 100 வண்ணங்களின் நுணுக்கமான சித்திரங்கள்.
100 வண்ணங்களின் நுணுக்கமான சித்திரங்கள், அதிவேகம் கொண்ட கலை விற்பனர்கள், அதிவேகம் கொண்ட கலை விற்பனர்கள், பரிதாபங்கள் தேவையில்லை அவர்களுக்கு, புரிதல் கொண்ட புன்னகை ஒன்றே போதும். பரிதாபங்கள் தேவையில்லை அவர்களுக்கு, புரிதல் கொண்ட புன்னகை ஒன்றே போதும். புரிதல் கொண்ட புன்னகை ஒன்றே போதும். நன்றி, வணக்கம். புரிதல் கொண்ட புன்னகை ஒன்றே போதும் அவர்களை வளப்படுத்துவதற்கென சிறப்பு குழந்தைகளை நம்மோடு இணைத்தபடி மெல்ல இரா விஜயகௌரி மௌனமாகிக் கொள்ளுங்கள். சிறப்பு குழந்தைகளை அழைத்தபடி வந்திருந்த சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன்யண்டன். சிறப்பு குழந்தைகள் வணக்கம். சிறப்பு குழந்தைகள் தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன்யண்டன். சித்திரை திங்கள் சிங்க சிறப்பு குழந்தைகளை அழைத்தபடி நம்மோடு வந்திருந்தார். இங்கும் சிறப்பு குழந்தைகள் எப்படி தங்கள் செயல்களை கைகொள்வார்கள், நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை சொல்வதற்காகவே இந்த மாற்றி மாற்றி வந்தது போல் இருந்தது. எப்படி அரவணைத்து எப்படி அவர்களை வழி நடத்தினால் அழகுரை. நான் சமீபத்தில் பார்த்திருந்தேன், தாயகத்தில் இருந்து 2 இளம் வைத்தியர்கள், ஏன் புலம்பெயர்ந்த எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் பலருக்கு இந்த சிறப்பு குழந்தைகள் கிடைத்திருக்கிறார்கள் என்பதை மெல்ல ஆராய்ச்சி செய்தார்கள். தாயகத்தில் நமக்கு விட்டமின் சரியா தவறா என்பது தெரியாது, ஆனால் நான் பார்த்ததை சொல்கிறேன். தாயகத்தில் நமக்கு அதிகமாக விட்டமின் டி என்பது தாராளமாக கிடைக்கும். அதே விட்டமின் டியை நாங்கள் இங்கு தாயகம் மாறும்போது குறைவாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதும், அதை விடவும் நாம் ஒரு குறிப்பிட்ட அந்த காலப்பகுதிக்குள் எம்மை பல்வேறுபட்ட கஷ்டமான சூழலுக்குள்ளும் புலம்பெயர் சமூகம், புலம்பெயர் உழைப்பு, அங்கு நாம் எதிர்கொள்கின்ற பல்வேறுபட்ட பக்கங்கள், குடும்ப சூழல் என்று பல்வேறுபட்ட பக்கங்கள் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாகும் போது அந்த சூழல் அந்த சூழலும் மனோநிலையும் தாயவளை பாதிக்கும் போது அந்த குழந்தைகளின் பிறப்பு என்பது அப்படி அமைவதற்கும் சாத்தியக்கூறு இருக்கிறது என்று கூறிக்கொண்டார்கள். எனவே அதை நாம் கருத்தில் கொள்வது நலம் என நினைக்கிறேன். சரியா தவறா என்பது ஒருவேளை யாரால் கேட்டுக்கொண்டிருந்தால் தவறென்றால் தவற சுட்டி காட்டுங்கள். ஆனால் நான் இதை ஒரு இளம் வைத்தியர்கள், தாயகத்திலிருந்து இளம் படித்து வந்தவர்கள் இதை தமக்குள்ளாக உரையாடி கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுவும் ஒரு பக்க காரணமாக நம்மை நாம் அந்த கருவுற்றிருக்கும் போது நம்மை நாம் பல்வேறுபட்ட சூழலுக்குள்ளும் நம்மை ஆட்படுத்தி அல்லது அவற்றின் தாக்கங்களுக்குள் நாம் ஆட்படும் போதும் விட்டமின் டி குறைபாடு என்பது அப்போது இருந்தாலும் கூட இது ஒரு பக்க காரணமாக அமைவதாக கேட்டு. ஆனாலும் அவர்கள் உருவாகிவிட்டார்கள் என்றால் அவர்களை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அவர்களுக்கான பக்கங்கள் என்ன, அதுவும் பாமுக தளத்தில் அவர்களுக்கான சிறப்பை பரிபூர்ணமாக கொடுக்கும் ஒரு தளத்தில் நிச்சயமாகவே சிறப்பு குழந்தைகளின் பக்கம் என்பது ஆராதிக்கப்பட வேண்டியது. சித்திரை திங்கள், சிங்கார திங்கள், சிறப்பு குழந்தைகளை போற்றுடுங்க. அதுவும் இன்று சிறப்பு குழந்தைகள் தினமாக சித்திரை 2 சீராய் தந்தது. ஐக்கிய நாடுகள் வந்து விழிப்புணர்வை ஊட்டிடவே சீர்தூக்கி பார்த்திடுவோம் சிறப்பு குழந்தைகளை. நாம் கூட அறியாதிருக்கும் போது மெல்ல விலகி செல்பவர்களாக அவர்கள் அதை இதை எடுத்து எறிந்து விடுவார்கள், அதை இதை பார்த்து விடுவார்கள், இது ஏன் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதாக பார்த்திருப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த பெற்றோர்களையோ அல்லது அந்த அவர்களை சூழ உள்ள சமூகத்தையோ பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு தூரம் அதனை கை கொண்டு எப்படி அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்து வருகிறார்கள் என்பதை பார்த்தால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பக்கம். எப்படி அவர்களுக்கான பக்கங்கள் கொடுக்கப்பட்டால் அவர்கள் எப்படி வெற்றி கொள்பவர்களாக மாறக்கூடும். அவர்கள் தனித்துவமானவர்கள். ஓட்டிசம் என்பது நோயல்ல, குறைபாடும் அல்ல, தனித்துவமான மூளையின் செயல்பாடு, மூளையின் அதீத வளர்ச்சியின். எனவே அவர்களுக்கு அதீத வளர்ச்சி பெற்றிருக்கிறது. புரிதலும் வழிகாட்டலும் அரவணைப்பும் இருந்தால் சிறப்பு குழந்தைகளை சிகரம் ஏற்று நிச்சயமாகவே அந்த சரியான பருவத்தில் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கான சரியான விற்பனர்களாக இருக்கிறார்கள், ஞாபக சக்தி மிக்கவர்களாக இருக்கிறார்கள், அன்போடு இருக்கிறார்கள். எனக்கெல்லாம் முந்தைய கோசல்யா சொன்னலிங்கம் இருந்தபோது அவரை பார்ப்பதற்காகவே அந்த குழந்தைகள் காத்திருப்பதும் அவர்களை ஆராதிப்பது நிச்சயமாகவே அந்த குழந்தைகள் எவ்வளவு நேசத்தை கொண்டிருந்தார்கள் என்பதும் சிறப்பு குழந்தைகளை சிகரம் ஏற்றிடலாம். தொடர் பயிற்சியே முன்னேற்றத்திற்கு வழி. எனவே அவர்களுக்கான தொடர் பயிற்சி கள்ளங்கவட
இல்லாத பட்டாம்பூச்சிகளாக நமக்குள்ளெல்லாம் எத்தனையோ ஒளிவு மறைவுகள் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. வெள்ளை உள்ளம் கொண்ட வித்தகர்கள் இவர்கள். வேற்றுமையானவர்கள் அல்ல, தனித்துவமானவர்கள் இவர்கள். எங்களிலிருந்து வேற்றுமைப்பட்டவர்கள் அல்ல, தனித்துவமானவர்கள். 100 வண்ணங்களின் நுணுக்கமான சித்திரங்கள், மிக அழகான வார்த்தை. 100 வண்ணங்களின் நுணுக்கமான அவர்களுடைய படைப்பும் அற்புதம், அவர்களுடைய வாழ்க்கையும் அற்புதம். அவர்கள் 100 வண்ணங்களின் நுணுக்கமான சித்திரங்கள், அதிவிவேகம் கொண்ட கலை விற்பனர்கள். நிச்சயமாகவே அதிவிவேகம் கொண்ட கலைகளில் கூட அவர்களுடைய பக்கங்கள் எல்லாம் ஆளுமை மிக்கதாக இருக்கு. பரிதாபங்கள் தேவையில்லை அவர்களுக்கு, புரிதல் கொண்ட புன்னகையே போதும். எனவே பரிதாபப்படாதீர்கள். அவர்களை பார்த்து பரிதாபம் கொண்டு ஒதுங்கி செல்வதை விட அதை புரிதல் கொண்டு புன்னகையோடு ஏற்றிடுங்கள் என்று மிக அழகாக நம்மோடு இணைத்திருக்கிறார் ரஜினி என்றவர்கள். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் ஆராதித்தபடி சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்களோ இருக்கலாம். அடுத்த வருது பொறுங்கோ இதுக்குள்ள போட்டு. வணக்கம். சிறப்பு குழந்தைகள் தினத்துக்கு போதும். நன்றி, வணக்கம். ஆறுதலப்பா. இப்ப திருப்பி தான் நான் போட்டு வரணும். ஒரு நாள் போதுமா? ஒன்றா ரெண்டு ஆசைகள் என்ன இதுக்குள்ள வந்துட்டு வேற இதுக்குள்ள வந்திருக்கு. சரி, அதட்டம் வேண்டாம். அதுல இல்லை சொல்லுங்கவா, திருப்பி தான் இதுக்குள்ள போட்டு வேற வண்டி கிடக்கு. இதுக்குள்ள அவர் வந்துட்டார் இருந்தா அப்படி. என்ற பக்கம் ஓப்பன் பண்ண படம் இல்லையா? சரி, அப்படியானால் என் கவிதையை நான் தருகிறேன். நான் வாசி வாணி வந்துட்டார். வா, தெரியல அதானே. இல்ல அவர் அதுக்குள்ள வந்துட்டார். யூடியூபுக்குள்ள அது யூடியூபுக்குள்ள ஓபன் பண்ணோன்னு வந்துட்டு எனக்கு ஓபன் பட இல்லை. வாணி போறோம். வணக்கம். சிறப்பு குழந்தைகள் தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். சிறப்பு குழந்தைகள் சித்திரை திங்கள் சிங்கார திங்கள், சிறப்பு குழந்தைகளை போற்றிடுந்தீங்கள். சித்திரை திங்கள் சிங்கார திங்கள், சிறப்பு குழந்தைகளை போற்றிடுந்தீங்கள். சிறப்பு குழந்தைகள் தினமாம் சித்திரை. வணக்கம். கவிதையுடன் இரா விஜய். இல்ல, எனக்கு எந்த இதே ஓபன் படுது இல்லையே கம்ப்யூட்டர். போடுங்க நான் பாக்குறேன். கௌரி எனையாளும் சூரியனோ விடிகாலை சூரியனோ இவள் விரித்தெழுதும் பாசவலை, நிதம் புன்னகையுள் கட்டி வைத்து புதிர் எழுதும் காரிகையாள். விடிகாலை சூரியனோ இவள் விரித்தெழுதும் பாசவலை, நிதம் புன்னகையுள் கட்டி வைத்து புதிர் எழுதும் காரிகையாள். பரிவோடு நோக்கிடுவாள், என்னை பரிதவித்து தேடிடுவாள். அரவணைத்து முத்தமிட்டு அன்பினிலே புதைத்திடுவாள். பரிவோடு நோக்கிடுவாள், என்னை பரிதவித்து தேடிடுவாள். அரவணைத்து முத்தமிட்டு அன்பினிலே புதைத்திடுவாள். அவள் உதிர்க்கும் குரல் அசைவில் அமிழ்தனவே மொழி சுவைக்கும். அச்சார உறவெழுதி அடிமனதில் உறுதி கொண்டு நிலையிடுவாள்.
அவள் உதிர்க்கும் குரல் அசைவில் அமிழ்தனவே மொழி சுவைக்கும் அச்சார உறவெழுதி அடிமனதில் உறுதி கொண்டு நிலையிடுவாள். அவள் முகத்தில் பலர் சாயல் மூத்தோரின் உறவு சொல்லும். எதை எழுத எதை உரைக்க உதிரத்தின் பின்னலிலே பின்னலிடும் பேத்தி இவள். அவள் முகத்தில் பலர் சாயல் மூத்தோரின் உறவு சொல்லும். எதை எழுத எதை உரைக்க உதிரத்தின் பின்னலிலே பின்னலிடும் பேத்தி இவள். விடிகாலை சூரியனோ இவள் விரித்தெழுதும் பாசவலை நிதம் புன்னகையுள் கட்டி வைத்து புதிரெழுதும் காரிகையாள். நன்றி, வணக்கம். நிச்சயமாகவே ஒவ்வொரு அதிகாலை பொழுதும் எனக்கு வந்து என்னை இணைத்தபடி வந்து கொஞ்சம் மெல்ல கதை சொல்லுகிற ஒரு புது உறவாக ஒரு அந்த நாளையே மாற்றுகின்ற அவள் மழலை பக்கம், அவள் அணைத்து செல்கின்ற முத்தமிடுகின்ற அந்த நேசமான புன்னகையும் அணைப்பும் நாம் தேடி இருக்கிற பக்கம், அவள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் அல்லது அவள் கீ என்று கத்தினால் கூட அந்த கத்திலோடு சேர்ந்து நாங்கள் சத்தம் போடுகின்ற அந்த அமிழ்தாக சுவைக்கின்ற பக்கம், இது ஒவ்வொருவருக்கும் கூட நிச்சயமாகவே அவரவர் குடும்பத்தில் அவரவர் அத்தனை அழகாக அதை ரசித்து பார்க்கிற பக்கம். இதனை நான் ரசித்து பார்க்கிற போது நிச்சயமாகவே எனக்கு என்னுடைய அப்பாவினுடைய அம்மா அந்த அவளுடைய முதல் தெரியுமா அவள் பார்க்கறது கதைக்கிறது எல்லாம் பார்க்கல எனக்கு அப்படி ஒரு பக்கத்தை நான் பார்ப்பேன். என்னுடைய மகள் சொல்வாள் சரியா உங்களை மாதிரியே இருக்குன்னு. அப்படி ஒவ்வொருத்தர் அவளுடைய அப்பா பக்கத்துல பார்க்கல அவர்களுடைய பக்க உறவுகளை பார்ப்பார்கள். அப்படியாக அந்த உறவை நெருக்கமாக கொள்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் கூட அத்தனை அழகானவர்கள். அதை ரசிக்கின்ற பக்கம்தான் அந்த பக்கமாக அமைந்திருக்கிறது. எனவே நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ரசிக்கவும் போற்றவும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். எனவே ஒவ்வொருவருக்குமான நிறைவான வாழ்த்துக்களோடு நான் நினைக்கிறேன். அதேதான் எங்க சின்ன குட்டி வந்திருக்கிறார் தானே ஒருவர். அப்ப அவரை அப்படி சைட்ல பாக்க அவங்க அப்பா மாதிரி எனக்கு பட்டது. அந்த மூக்கு காது அந்த சொக்கையெல்லாம் அப்ப தயாரிட்டு சொன்னேன். அப்படியோ என்ன மாதிரின்னு சொல்லுறாருன்றார். நான் சொன்னேன் அப்பாடப்பாண்டா அப்பாட சேப்பாவும் இருக்கும். இப்ப அவர் வந்து மகன் வந்து அப்பா மாதிரி. அப்ப திரும்ப அண்டைக்கு போட்டோ அனுப்பினார். ஆனா கம்ப்ளீட்டா வித்தியாசம் திரும்ப இல்ல மாறிக்கொண்டே மாறிக்கொண்டே. அப்ப போட்டார் ஹீ இஸ் வெரி ஹங்க்ரி. ஏனென்றால் பாலை குடிச்சிட்டு திரும்ப பால் கேட்டு தான் தான் பேசப்பட்டாங்க. அவரை பார்வையை பார்க்கணும். அவங்கள உண்மையிலே சரியான இதா மிஸ் பண்ணிட்டோட்டு கொஞ்சம் தூரம் இல்லாட்டி போகலாம். திரும்ப ஓடி வர நடத்த கிளம்பிட்டு அதை பார்க்கணும் போலவே இருக்கு. அவரு ஒரு வீட்டுக்குள்ள குட்டியாள் இருந்தா வாணி அந்த உலகமே மாறிடும். எங்களை வீட்டு சூழலே மாறும். வீட்டுல இல்லையாண்டா உலகமே இருண்ட போல ஒரு பக்கம் வந்துடும். ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா எல்லாரும் அவைய வேண்டிய வேலையை பார்த்து கொண்டு திரிய இது இருக்கும். உண்மையிலேயே ஒரு குழந்தை இந்த உலகம் என்பது அது நிச்சயமாக வேறானது. ஏன்னா அதை விளங்குற மாதிரி தான் பாப்பார். உண்மையில அந்த 3 மாதத்துக்கு பிறகு தெரியுமா அவர்களுக்கு. அப்படியே முடிச்சு கொண்டு பாப்பார் இப்படி நீ ஏற மாதிரி. தாய் வந்த உடனே தாய் பக்கம் போகும் பாலுக்கு. அம்மாவை காணைக்குள்ள ஒரு தனி அதான் நான் சொல்றது. இவ்வளவு நேரம் நான் வச்சிருக்கிறேன் அதை பற்றி ஒரு கவலை இல்ல. தாய் கண்டது அங்க போறாருட்டா அவர் சொல்லுவார் என்னத்துக்கு மச்சாள் பாலுக்கு தான் வேற என்னத்துக்கு. நிச்சயமா அப்படி ஒரு சந்தோஷம் தான் அவர்களோட இருக்கைக்கு உண்மையிலேயே. காலமா எழும்பி வந்து வாணி அப்படியே தலைய தேடிக்கொண்டே வருவா. எங்க அம்மா நிக்கிறான்னு தேடிக்கொண்டு வருவா. தூக்கி கொண்டு வரையக்குள்ளேயே அவ அப்படி பார்த்து கொண்டு வருவா வாணி. தெரியும் அப்படியே எல்லாரோடையும் அப்படிதான். எல்லாரோடைய நேசம் என்னோட மட்டுமல்ல எல்லாரோடைய நேசம். அந்த பாக்குறது வந்து எங்களுக்கு இன்னொரு பெரிய உற்சாகத்தை 8-9 மாதம் ஆயிட்டு தானே 9 இருக்கும். 8 மாதம். சொல்லுவாக்கா ஓகே நீங்க ஓகே ஓகே நன்றி. இப்ப இவர் கவரை கடை வந்துட்டு அடுத்தது போட்டிங்கண்டா. அதான் இது கொஞ்சம் என்னென்றால் மாறி இருக்கிறபடினாலும் உண்மையில கஷ்டம் தான். ஒரு ஆள்ற முடியத்தான் மற்றது வரும். முதலண்டா அப்படி ஒவ்வொன்றா தட்டி வந்தது தெரியல. நம்ம நாட்டுக்கு இருக்கணும். நாங்களா மாத்திரம் அது கடைசியில போய் எடுங்க. ஓகே ஆனா நீங்க மாத்த இல்ல மற்றது மாத்த இல்ல. வெள்ள துளிக்கும் வசந்தம்
மெல்ல துளிக்கிறது வசந்தம், மேனியை சிலிர்க்க வைக்கும் காற்று, செல்லமாய் அழைக்கும் இயற்கை, செய்திகள் சொல்லும் வாழ்க்கை இது. மெல்ல துளிக்கிறது வசந்தம், மேனியை சிலிர்க்க வைக்கும் காற்று, செல்லமாய் அழைக்கும் இயற்கை, செய்திகள் சொல்லும் வாழ்க்கை இது. குருவிகளின் ஓசையும் கேட்கும், கூடவே சோடிகளை சேர்க்கும், பருவ எழிலை ரசிக்கும் கண்கள், பாறை பார்க்கும் பருவ வண்ணம். குருவிகளின் ஓசையும் கேட்கும், கூடவே சோடிகளை சேர்க்கும், பருவ எழிலை ரசிக்கும் கண்கள், பாறை பார்க்கும் பருவ வண்ணம். பச்சை துளிர்கள் மரங்களில் பார்க்கும் இடமே ரம்மியம், இச்சை எமக்கு இயற்கையில் இதுவும் மண்ணின் அதிசயம். பச்சை துளிர்கள் மரங்களில் பார்க்கும் இடமே ரம்மியம், இச்சை எமக்கு இயற்கையில் இதுவும் மண்ணின் அதிசயம். கதிரவன் ஒளியின் கனலின் வீச்சு, உடலை சூடாக்கும் சூழல் வெப்பம், அதிகம் இடமே வசந்த துளிர்ப்பு, வாவா வசந்தமே வண்ண சுகந்தமாய். கதிரவன் ஒளியின் கனலின் வீச்சு, உடலை சூடாக்கும் சூழல் வெப்பம், அதிகம் இடமே வசந்த துளிர்ப்பு, வாவா வசந்தமே வண்ண சுகந்தமாய். வாவா வசந்தமே வண்ண சுகந்தமாய். நன்றி. தன்னுடைய 1849 பக்கத்தோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். மெல்ல துளிர்க்கும் வசந்தத்தை அழைத்தபடி அந்த வசந்த வாசலை திறந்து வைத்து, வாவா வசந்தமே என்று அழைத்து, சுகந்தமாய் வா என்று அழைத்தபடி மெல்ல துளிர்க்கிறது வசந்தம், மெல்ல அரும்பு விட்டு துளிர்த்து வருகிறது. அது மேலியை சிலிர்க்க வைக்கும் காற்றோடு அணைத்து வருகிறது, செல்லமாய் அழைக்கிறது இந்த இயற்கையாம். அத்தனையும் இருந்து உண்மையிலேயே ஒவ்வொரு அரும்பும் மலர்ந்து வருகின்ற ஒவ்வொரு மரங்களின், ஒவ்வொரு செடிகளின், ஒவ்வொரு புட்களின் அழகும் பேரழகு, செய்தியை சொல்லும் வாழ்க்கை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் பக்கத்தில் கூட அத்தனை அழகாக செழிப்பை கொடுக்கிறது. குருவிகளின் ஓசை கேட்கிறது. அதுவே வீட்டின் அறைகள், கூரையின் பக்கங்கள் எல்லாம் குருவிகள் வந்து மெல்ல கூடு கட்டி விட்டனவோ என்பதாக கீச்சு கீச்சென்ற ஒரே சத்தமாக இருக்கும். கூடவே சோடிகளை சேர்க்கும், பருவ எழிலை ரசிக்கும் கண்கள், பாறை பார்க்கும் பருவ வண்ணம். எனவே இங்கு அத்தனையுமாக மாற்றம் பெறுகிறது. எழிலை ரசிப்பதற்காக எங்களுடைய விழிகள் காத்து கிடக்கின்றன. இயற்கை அத்தனை எழில் கொஞ்சி வருகிறது. பச்சை பச்சை துளிர்கள் மரங்களில் பச்சை துளிர்கள் மெல்ல அரும்பி வருகின்றன. அது ரம்மியமாக இருக்கிறது. நிச்சயமாகவே அந்த பசுமை என்பது எப்போதும் மனதுக்கு இதமாக இருக்கும். நமக்கு இயற்கையை இச்சை எங்களுடைய இச்சை என்பது இயற்கையின் பக்கமாக இருக்கிறது. இது மண்ணில் அதிசயத்தை, நிச்சயமாகவே இது பேரதிசயம்தான். அந்த மாற்றங்கள் நிகழ்ந்த போது பல்வேறு வண்ணங்கள், அதுவும் பசுமைக்குள் நிறைந்தபடி பல்வேறு வண்ணங்கள். கதிரவன் ஒளியின் கனலின் வீச்சு, கதிரவன் மெல்ல தன் ஒளியை பரப்புகிறான், உடலை சூடாக்குகிறது இந்த சூழலுடைய வெப்பம். வதியும் இடமே இந்த வதியும் இடமே வசந்தத்தின் துளிர்ப்பு என்பது இருவேறு பக்கம். ஒன்று வசந்தத்தின் பக்கமான வசந்த துளிர்ப்பை கொடுப்பதும், நாம் எங்கு எப்படி வாழ்ந்தாலும் அந்த நாம் வாழுகின்ற இடம்தான் எங்களுக்கான வசந்தத்தின் துளிர்ப்பாக இருக்கிறது என்பது நிச்சயமாகவே இருவேறு பாட்ட பக்கமாகவும் இருக்கிறது. வசந்த துளிர்ப்பை கொடுக்கின்ற இந்த காலத்தின் ரசிப்பும், அதே வேளையில் வதியும் இடம்தான் வசந்தத்தின் துளிர்ப்பை கொடுப்பது என்பதும். வாவா வசந்தமே வண்ண சுவந்தமா என்று வசந்த வாசலை அழைத்து மெல்ல தன் கவிதையை படைத்திருக்கிறார் அழகுற. குருவிகளின் ஓசை கேட்க, அவை சோடிகளை சேர்க்க, பருவெளிலை ரசித்து வண்ணமாக பச்சை துளிர்கள் மரங்களில் ரசித்தபடி அழகாய் வரவேற்ற அந்த ஒவ்வொரு வரிகளும் சிறப்பு, மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜிஎம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக. போரிருள் எப்போது நீங்கும், அமைதி பூங்காவான பூலோகம் அன்று அமைதியை கெடுத்து போர்க்கோலம் பூண்டதென்று, வெறியை வெற்றியாக்கி பிணங்களின் குவியல், சுடுகாடுகளால் நிரம்பும் பூமியின் அவலம், வெடிகள் குண்டுகள் மனித அவலங்கள், புகை மூட்டம் கந்தக காற்று, அழுகையின் குரல் வேதனையின் கூக்குரல், மண் வாசனை இரத்த வாசனையாக, கடலாக கண்ணீரின் பெருக்கு, துப்பாக்கி மௌனமாகி எப்போது உறங்கும், குண்டுமலை எப்போது ஓயும், இனம் மதம் நாடினம் வெறி எப்போது தகரும், மீண்டும் மனிதம் மலர்ந்து போரின் காயங்கள் எப்போது ஆறும். நன்றி, வணக்கம். இன்றைய சூழலில் கேட்கப்பட வேண்டிய நியாயமான கேள்வியாக இந்த வாழ்க்கையின் பக்கத்தில் விளக்கம் 2315 விளக்கம்
இந்த போர் இருள் எப்போது நீங்கும்? இந்த இருளுக்குள் நாம் மூழ்கி இருக்கிறோம். இந்த இருள் விலகி எப்படி அன்பின் ஒளி எப்போது பெறவும், நாம் இதிலிருந்து எப்போது விடுதலை பெறுவோம் என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகமே கேட்கின்ற கேள்வியாக இந்த கேள்வியை படைத்திருக்கிறார். அமைதி பூங்காவான பூலோகம் அன்று இருந்தது, அமைதியை கொண்டிருந்தது. ஆனால் அமைதியை கெடுத்து போர்க்கோலம் பூண்டதென்று, அமைதியை கெடுத்து போர்க்கோலத்தை பூண்டிருக்கிறது. வெறியை வெற்றியாக்கி பிணங்களின் குவியல். இது வெற்றிக்கான போராட்டம் அல்ல, வெறித்தனமான போராட்டம். அங்கு வெறியை வெற்றியாக்கினார்கள். அவர்களுடைய வெறி என்பது வெற்றியின் பிரதிபலிப்பாக சொல்கிறார்கள். அங்கு பிணங்களின் குவியலின் மேல் தான் இது நிகழ்கிறது. சுடுகாடுகளால் நிரம்பும் பூமியின் அவலம். எனவே பிணங்கள் குவியும் போது அங்கு அந்த இடமே சுடுகாடாகி போகிறது. எனவே பூமியின் அவலம், வெடிகுண்டுகள், மனித அவலங்கள், புகை மூட்டம், கந்தக காற்று. இந்த வெடி, இந்த அவலங்கள் அத்தனைகளும் புகை மூட்டம், கந்தக காற்றின் பரவல், அழுகையின் குரல், வேதனையின் குரல். நிச்சயமாக அந்த சூழலுக்குள் இருந்து அனுபவிக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் சமர்ப்பணமாக நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்கப்பட வேண்டிய பக்கமாக அதை அனுபவிக்கிற ஒவ்வொருவருடைய பக்கத்தையும் நினைத்தபடி மண் வாசனை இரத்த வாசனையாக, மண் இரத்தத்தால் தோய்ந்து அது இரத்த வாசனை நிரம்பியதாக மாறி இருக்கிறது. கடலாக கண்ணீர் பெருக்க ஒவ்வொருவருடைய அழுகையும் அவலமான வார்த்தையின் வரிகள், மனதை ரணமாக்குகிற வரிகள். நிச்சயமாக அந்த அவலத்தை சுமந்திருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் சமர்ப்பணமாக அழுகையின் குரல், வேதனையின் கூக்குரல். நிச்சயமாக அருகில் இருப்பவர் மரணிக்க, குண்டுகள் வெடித்து சிதற, உறவுகள் பிரிய. இந்த பக்கத்தில் அழுகையின் குரல், வேதனையின் குரலா கூக்குரலாக, மண் வாசனை இரத்த வாசனையாக, கடலாக கண்ணீர் பெருக்கு. துப்பாக்கி மௌனமாகி எப்போது உறங்கும்? இந்த துப்பாக்கிகள் இப்போது செயல் கொண்டிருக்கின்றனவே, இவை எப்போது மௌனமாகும்? அவை எப்போது உறக்கம் கொள்ளும்? குண்டுமழை எப்போது ஓயும்? இங்கு மழை பெய்யவில்லை, குண்டுமழை தானே பொழிகிறது. இனம், மதம், நாடெனும் வெறி எப்போது தகரும்? யார் எது எப்படி எங்கே என்று இல்லாமல் நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில் ஏன் இந்த வெறி கொண்டிருக்கிறார்கள் என்பது பெருங்கேள்வியாக இருக்கிறது. இனம், மதம், நாடு என்று ஒரு ஒரு பக்கத்தை வைத்துக்கொண்டு எப்படி இந்த வெறி கொண்டு அலைகிறார்கள்? மீண்டும் மனிதம் மறந்த போரின் காயங்கள் எப்போது ஆறும்? இது மாறக்கூடியதாக இருக்கிறதா? எப்போது மாறும் என்பது கூட பெருங்கேள்வியாக இந்த கேள்விகளை நமதானதாக்கி, இப்போது இன்றைய சூழலில் இந்த கேள்வி மிக பலமான கேள்வியாக, அந்த அந்த மண் வாசனை இரத்த வாசனையாக மாறிய இந்த சூழலை நம் முன்னால் கொண்டு வந்து இந்த வரிகளை படைத்த ஜெயம் தங்கராஜா அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். வணக்கம். வியாழன் கவிதை நேரத்துக்காக சிவதேஷினராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து கவியிலக்கம் 2315. பொட்டு பௌர்ணமி நிலவாம் வதனத்திலே பார்த்து பார்த்து இடுவாய் பொட்டு. பெண்ணுக்கு பெருமை நெற்றியில் சூடும் வண்ண பொட்டா. பிறந்த குழந்தை சிரிப்பினில் பிறக்கும் பொட்டில் அழகியலே. சிறுமி வண்ணத்தாரகை மின்னிட சாந்து பொட்டு சரிதமாகுமே. பண்பாட்டு பெருமை பழமை பதுமைக்கு இடுவதே பொட்டா. பண்பாட்டு பெருமை பழமை பதுமைக்கு இடுவதே பொட்டா. மங்களம் சூழும் மங்கள வாழ்வில் மாயங்காட்டும் குங்குமமே. மங்களம் சூழும் மங்கள வாழ்வில் மாயங்காட்டும் குங்குமமே. நெற்றியில் சூடும் நேசத்தின் நிறைவே நித்திய அழகு தேவதை உனதே. நெற்றியில் சூடும் நேசத்தின் நிறைவே நித்திய அழகு தேவதை உனதே. பெண்ணே உன்னோடு தொடரட்டும் பொன்னிகர் பொட்டே பேரின்பமாமே. பெண்ணே உன்னோடு தொடரட்டுமே பொன்னிகர் பொட்டே பேரின்பமாமே. நன்றி, வணக்கம். தன்னுடைய 2315வது பக்கத்தோடு நம்மோடு சிவதேஷி ராகவன் அவர்கள் இணைத்திருக்கிறார். ஆனால் பொட்டு என்பது நமதானதாக நமது கலாச்சாரத்தின் பக்கமாக நமக்கு அழகை கொடுப்பதாக இருக்கிறது. ஆனால் பொட்டு போடாத பல்வேறு கலாச்சாரம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை பற்றிய பக்கங்கள் தேவையும் இல்லை, அவர்கள் அதை பார்ப்பார். ஆனால் நாம் வியாழன் கவிதை நேரத்துக்காக சிவதேஷினராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து கவியிலக்கம் 2310. நாம் அதனை மெல்ல நமதானதாக்கி இருக்கிறோம். நமக்கு அது நிச்சயமாக நிறைய பொட்டில்லாத நெற்றியை பார்ப்பதற்கே காட்டிடும். ஆனால் இதில் இருவருப்பட்ட பக்கங்களை நாம் மெல்ல எண்ணி பார்க்க வேண்டாம். ஒன்று, நாங்களுடைய இளைய தலைமுறை பொட்டு என்பதையே அந்த கலாச்சார நிகழ்வுகளுக்கு மட்டும் வைத்துக் கொள்வார்கள். மற்றபடி அவர்கள் இன்றைய சூழலுக்கு ஏற்றபடி அவர்கள் அதை வைப்பதில்லை. ஒன்று. இன்னொன்று, கணவனை இழந்தவர்களுக்கு வைக்கக்கூடாதென்ற பக்கத்தை சொல்லி அது அந்த இருக்கிற பொட்டை அழித்து விடுவார்கள். அது சரிதானா என்ற கேள்வி. ஏன் அவர்கள் சிறு பொட்டு இட்டுவிடக் கூடாது? இடலாம் என்பது என்னுடைய பக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் நான் எண்ணிப்பா இந்த பொட்டு
பொட்டு என்ற பக்கத்துக்குள் நான் எண்ணி பார்க்கும் வண்ணமாக அந்த கவிதை வரி எனக்கு அமைந்திருந்தது. தன்னுடைய 2315 பக்கத்தோடு பௌர்ணமி நிலவாம் வதனத்திலே பார்த்து பார்த்து இடுவாய் பொட்டு பெண்ணுக்கு பெருமை நெற்றியிலே சூடும் வண்ண பொட்டாம். பெண்ணுக்கு பெருமை அழகு இத்தனையாக அந்த பொட்டு என்பது அழகை கொடுக்கிறது, எழிலாக இருக்கிறது. எனவே அவர்கள் அதை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் திருமணமான போது அது குங்கும பொட்டு என்பது நெற்றியில் திலகமாக அது ஒரு ஒரு திருமணமானவள் என்பதற்கு ஒப்பதாக அந்த பொட்டு வைக்கப்படுகிறது. பிறந்த குழந்தை சிரிப்பினிலே பிறக்கும் பொட்டில் அழகியலே சிறுமி வண்ண தாரகை மின்னிட சாந்து பொட்டும் சரிதம். எனவே நாம் குழந்தைகள் பிறந்த போது குழந்தைகளுக்கு நெற்றியில் ஒரு கருத்து பொட்டை இட்டுக்கொள்வோம் அல்லது கிண்ணத்தில் இட்டுக்கொள்வோம். அது அவள் ஞாபகப்படக்கூடாது என்பதாக சொல்லிக்கொள்வோம், அதனை இட்டுக்கொள்வோம். பிறகு வளர்ந்த போது அந்த சிறுமிக்கு வண்ண வண்ண பொட்டுகளை சாந்து பொட்டுகளை இட்டு அவளை சிறுமியை அழகு பார்ப்போம். பண்பாட்டு பெருமை பழமை பதுமைக்கு இடுவதே பொட்டாம். மங்களஞ்சூழும் மங்கள விழாவில் மாயங்காட்டும் குங்குமமே. மங்கள விழா திருமண விழா இவற்றில் மாயங்காட்டும் குங்குமமே. எனவே நீ திலகமிட்டு தான் உன்னுடைய திலகத்தை இட்டுத்தான் இந்த திருமண பாரம்பரியத்தையே நாம் நிறைவு செய்கிறோம். நெற்றியில் சூடும் நேசத்தின் நிறைவு, அதுவும் நேசத்தின் நிறைவாக கூட இடப்படுகின்றது திருமண தாலியப்படியோ. அது போலத்தான் இந்த திருமங்கலமும் நெற்றியில் இடப்படுகின்ற திருமாங்கல்யம் போலவே நெற்றியில் இந்த சாந்து பொட்டும் குங்கும பொட்டும் விடப்படுகிறது. நித்திய அழகு தேவதை நிச்சயமாவே அது பேரழகுதான். எங்கள் பார்வையில் எங்கள் நெஞ்சத்தில் அது பேரழகுதான். அந்த நெற்றியில் இடப்படுகின்ற பொட்டு என்பது பேரழகு. பெண்ணே உன்னோடு தொடரட்டும் பொன்னிகர் பொட்டே பேரின்பமாமே. எனவே இது வாழ்க்கை முழு இது ஒரு பக்கம் பாஞ்சியாக இது இளம்பெண்ணை நீ வைக்காதிருக்கிறாய், நீ வைத்துக் கொள் என்பதாகவும், அல்லது அன்று நீ இளமையாக இருந்த போதே வைத்திருந்தாயே, நீ எந்த காரணம் கொண்டும் இந்த பொட்டை இடாமல் விட்டுவிடாதே என்பது கூட அது பொட்டை இடுபவர்கள் கலாச்சாரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுவதாக. கிறிஸ்தவர்கள் பலர் இடுவதில்லை, அல்லது இஸ்லாமியர்கள் இடுவதில்லை, அல்லது புத்த சமயத்தவர்கள் இடுவதில்லை. அது அவர்களுடைய பக்கமாக இருக்கு. நாம் எங்களுடைய கலாச்சாரத்தின் பக்கமாக இந்த பொட்டு இடுவதும், அதனை நான் ரசிப்பதும், அதன் அந்த அந்த எண்ணங்களை நாம் மனதோடு விதைத்திருப்பதும், அதை அழகாக எங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்வதும், அதை அழகுற தன் வரிகளாக்கி நம்மோடு இணைத்திருக்கிறார். நெற்றியில் சூடு நேசத்தின் நிறைவை நித்திய அழகு தேவதையாக அவளை பார்த்து தன் வரிகளை இணைத்திருக்கிற சிவதர்ஷி ராகவன் அவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். பொட்டு வைக்காம போறதும் ஒரு கலாச்சாரமா போச்சு தானே. இப்ப பெரும்பாலானவர்கள் வைப்பதில்லை. அது சில வழியில் நான் படியேன்னு சொல்ல மாட்டேன். இப்ப சில இடங்களில் சில பேர் சொல்லுகிறார்கள் பொட்டு நெடுக வச்சா இல்லையா மங்கையும் பேசுகளுக்கு போயிருக்கல பொட்டு வச்சால் அது வித்தியாசமான ஒரு அழகா. ஆனா உங்களுக்கோ எனக்கோ பொட்டு மிஸ் வேர்ல்டுக்கு போயிடும் போல. மிஸ் வேர்ல்டுக்கு போயிடும் போல. இப்ப செல்வியா என்ன பொறுத்தவரை செல்வியக்காவை உண்மையில இவருக்கு உரிய அந்த கவிதை செல்வியக்காவுக்கு சரி வரும். ஏனென்றால் செல்வியக்கா எப்பவும் அந்த புற போலதான் போட்டு வைப்பேன். அப்படியே மற்றது நமது பாமுகத்தில் வரும் கத்தோலிக்கர்கள் கூட அவர்களும் பெரிய பொட்டுகள் ஜெயாண்டி மட்டினேசண்டி ரஜினியக்கா இப்படி எல்லோருமே. அடுத்தது கவரிக்காக கேட்டீங்க கணவர் இல்லாதன்னு சொல்லி இப்ப செல்வியக்காக தெரியும். அந்த ஜெயமண்ணோட வைஃப் இருக்கிறதானே, அவ இப்பதான் அவர் இறந்த அண்டைக்கும் அவ அந்த பொட்டு சின்ன பொட்டு அவ எப்பவும் சின்ன பொட்டு வைக்கிறவ, குட்டி பொட்டோண்டு நேசா இருந்தவ. அப்ப அண்டைக்கும் அவ பொட்டு வச்சிருந்தவ. ஏனென்றால் அவர் இது பொட்டு இல்லாம நீங்க தெரிய பொட்டுன்றது எங்களுக்கு பிறகு எங்களுக்கு அம்மா வச்ச பொட்டு. அது சின்னதா பெருசா கருப்பா வெள்ளையா வாரது அதுக்கு பிறகு. ஆனா பொட்டுன்றது அது ஒத்த வார்த்தை தான். அப்ப திரும்ப அவர் அதுக்கு அதுக்கப்புறம் அவர் வச்சு கொண்டாந்து தெரிஞ்சவர். வைக்காமல் விட்டாலும் மற்ற பொட்டுகள் வைக்கலாம் தான். நிச்சயமா எந்த பொட்டும் வைக்கலாம். அது இளையவர்கள் பக்கத்துல அது ஒரு ஸ்டைலா போச்சு. சரி, இளையவர்களை விடுங்கள்ல, இளம் தாய்மார்கள் கூட தலை விரிச்சு பொட்டு இல்லாம தெரியக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படியான நிலைமையாண்டு தலைவிரி கோலத்தோட அவர்கள் பிள்ளைகளை கல்யாணம் இருப்பார்கள். அது தப்பட்டு இல்ல, அது ஸ்டைல்ன்றது அவங்களோட விருப்பம் தான். ஆனால் இதே ஆக்கள் சொன்னது மற்றவர்களுக்கு. அப்ப தாங்கள் தெரியல அது எல்லாம் ஃபேஷன். ஆனா ஒரு பொட்டு இப்ப நாங்க இஸ்லாமிய மக்கள் அவர்கள் தங்களது கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார். நாங்க கேட்கிறோமா, ஒரு தரம் தெரியாதவர் கேட்பார்கள், ஏன் தலையை கவ பண்றீங்க, ஏன் இப்படி, அது விளக்கம் சொல்வார்கள். விஷயம் முடிஞ்சு. இப்ப இங்க இருக்கிற இந்த நாட்டவர்களுக்கு எங்களோட கலாச்சாரம் இப்ப எங்களோட மாமிட மற்ற 2வது மாள் கட்டினது ஆயிரேஷ் அவர் சொல்லிட்டார், இப்பவே பிள்ளைய தமிழ்லாம் படிப்பிக்கிறது தமிழ் கலாச்சாரத்தோட தனக்கு விருப்பம் என்று சொல்லி. அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஏன்னா ஆளுக்கும் விருப்பம் எங்களோட கலாச்சாரம் பண்றது. அப்படி நிறைய பேர் அவர்கள் மாறி வரும் பொழுது நம்மவர்களே
டேஷ் டேஷ் டேஷ். நன்றி, வணக்கம். நிச்சயமாகவே இல்ல. அது 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 என்னுடைய நண்பிகள் இருவரும் அவர்களுடைய துணைகளை இழந்து விட்டார்கள். ஆனால் சமீப காலமாக அவர்கள் நிச்சயமாகவே ஒரு சின்ன பொட்டு வச்சு அழகா இருக்கும் வாணி. அதை பார்க்க நிறைவா இருக்கு. மற்றது அந்த ஒரு இதுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு கூப்பிடுறதுன்றது வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் முன்னுக்கு நின்று அவைகளையும் மன நிறைய யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அதுதான் ஆசீர்வாதம் வாணி. ஆசீர்வாதம் உண்மை. நான் என்னுடைய மகளின் திருமணத்துக்கு அவர் 2 பேரையும் முன்னுக்கு கூப்பிட்டு இல்ல பின்னு வாங்க உடனே உங்களோட நெஞ்ச நிறைஞ்ச ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு தேவையே தவிர அவர் செய்யணும் இவை செய்யணும் இதே இல்ல. நிச்சயமாக இல்ல. யார் மனசார ஆசீர்வதிக்கிறார்களோ யார் மனசார ஒவ்வொருவரையும் இதன்றார்களோ அதுதான் தேவையே தவிர இவர் கணவனை இழந்தவர் இவர் மனைவியை இழந்தவர் என்பது அல்ல. ஆனால் இது கணவனை இழந்தவர்களை கூப்பிடுறதுக்கு பின்னுக்கு விதமான மனைவியை இழந்த அந்த அந்த ஆண் பெறலாம் அதை பார்க்க மாட்டார்கள். அவருக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்க மாட்டோம். ஆனா இது மாத்திரம் பார்ப்பார்கள். நிச்சயமாக எல்லாம் மாற்றம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் எல்லாத்துக்கும் அவர்கள் அத்தனையும் அனுபவிப்பதற்கு தேவையானவர்கள் செய்யப்பட வேண்டும். ஆனால் இங்க பாக்குறாரோல எனக்கு தெரியல இருக்கு. ஏன்னா மனித திருமணம் பார்த்திருக்கிறேன். பெற்றோர் தான் முன்னிடாது கணவர் இருக்கோ இல்லையோ ஒரு விஷயம். ஆனால் இப்ப சில ஊருக்கு ஒரு வித்தியாசமா படலாம். எனக்கு தெரியும் ஒரு ஊர் அதுலயும் ஐயோ கடவுளே காதை பத்தி கூட ஊர்றது நான் அந்த ஊர் கதையை கேட்டுட்டு அவர்கள் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அநேகமான கல்யாணங்கள் இப்ப பார்த்தால் இங்க எனக்கு தெரியல எல்லாரையும் நான் சொல்லல. இந்த விஷயங்கள் பாக்குறது ஒரே இப்ப ஊர்லயே அங்க எல்லாரும் தான் எல்லாரும் இப்ப ஆண்டி எல்லாம் கணவர் இருந்தவ அந்த சரளாட அம்மா அவ இப்ப ஒரு கருத்தை போட்டு மாதிரி வச்சு இந்த இது வைப்பா சந்தனம் வைப்பா. இப்போ சந்தனம் விபூதி எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பொட்டு மாதிரி இப்ப வைக்கிறவ உண்மையிலேயே பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. அவ பார்க்க நிறைவா இருக்குமா நிறைவா இருக்கும். இப்ப அங்கேயே அவர்கள் மாறிக்கொண்டு வரக்குல பழைய பஞ்சாங்கத்தை புரட்டி கொண்டு இருக்கிறவரை நாங்க ஒண்ணும் பண்ணலாம். சும்மா வாணி அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்வார்களோ கதைப்படுவார்கள். இப்ப பிள்ளை பிறந்தா ஐயர்மார் 5 நாள் தாண்டி 5 நாள் கழிச்சு கோயில் அனுப்பிடுமாம். ஆனா அதே சொந்தக்காரன் 1 மாதம் கழிக்கணுமா. அதான் தெரியும். அது தொடக்கம் அவங்களுக்கு தொடக்கம் இல்லையா. அப்ப இவர்கிட்ட என்னது சொல்றது நாங்க எங்களுக்கு எங்கட மனம் என்ன சரியா சொல்லுதோ சரியா செய்யறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய மாட்டா விஷயம் முடிஞ்சு. அதைத்தான் நான் பிள்ளைகள் கேட்டா நானும் அதான் சொல்லணும். உங்களுக்கு இது சரி. ஏன்னா இப்ப சடங்குகள் கூட வாணி இப்ப இலங்கையில செய்யற இப்ப ஒரு செத்த விட்டு செய்யற சடங்கு கூட இலங்கையில செய்யற சடங்கு வேற இங்க செய்யறது வேற மாதிரி இந்தியாவில செய்யற வேற மாதிரி எல்லாம் அங்கீகரிக்கிறது தானே. எல்லாம் ஓமண்டு தான் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இல்ல செய்யலான்னு சொல்றீங்களா. ஆனா ஓமண்டு அப்ப நான் சொன்னேன் பிள்ளைகளுக்கு இந்த 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 சடங்கே வேணாம் பேசாம இருந்து தேவாரம் படியுங்க எல்லாம் செய்யுங்க குளறிக்க கத்தியெல்லாம் அழுதி அப்பி இருந்தும் செய்யணும். அழகா இருந்து அழகா ஆராதிச்சுட்டு பேசாம கொண்டு செய்யுங்க. இதுதான் என்னுடைய விருப்பம். உண்மையிலே எனக்கு உண்மையா விருப்பம் இல்லை வாணி. உள்ள எல்லாம் தப்பி குதப்பி கொண்டே செய்யறதை விட அழகா வாழ மட்டுக்கும் சந்தோஷமா வாழுவோம். அதுக்கு பிறகு எது நடந்தாலும் அமைதியா அன்பா அழகா செய்தா காணும். அது நிறைவு வாணி. ஏன்னா இந்தியாவில சமீபத்தில் நடந்த எங்களுடைய உறவுகள் இது பாக்கலாம் முற்றிலும் வேற ஆனா அங்கீகரிக்கிறது தானே அதையும் ஏற்றுக்கொள்றது தானே. அப்பயே நாங்க இப்படி சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் போட்டு தானே கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணுங்க. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளுறேன்னா நாங்களே இதை செய்யக்கூடாது. செய்யலாம் நிச்சயமாகவே. எனவே அனைத்து நாம் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக இணைந்து கொண்டதுக்கு நன்றி வாணி. நன்றி. அடுத்து வேற ஒருவர் அடுத்தது எந்த இருந்ததாக்கும். வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். நேரமாற்றம் வந்ததாலே குளிர்காலம் சென்றே கோடையும் வந்துடும் நேரமும் மாறியே தூக்கத்தை தடுத்திடும். குளிர்காலம் சென்றே கோடையும் வந்துடும் நேரமும் மாறியே தூக்கத்தை கடத்திடும். அதிகாலை என்றாலே ஆழ்ந்த உறக்கமும் அதனையும் மறந்து அலாமும் ஒழிக்கும். அதிகாலை என்றாலே ஆழ்ந்த உறக்கமும் அதனையும் மறந்து அலாமும் ஒழிக்கும். ஐரோப்பா பரவலாய் ஐக்கியமாய் மாற்றமும் மின்சார சேமிப்பும் அதன் பயனாகும். ஐரோப்பா பரவலாய் ஐக்கியமாய் மாற்றமும் மின்சார சேமிப்பும் அதன் பயனாகும். இயற்கை வெளிச்சம் இதமாய் சேர்ந்து ரசித்து வாழணும்.
என்னவாணி இயற்கை வெளிச்சம் ஓகேயா இளமை வச்சுட்டீங்களா? கிடைக்கும் ஆ இயன்று சேர்ந்து ரசித்து வாழணும். நன்றி, ஆ வணக்கம். ஆ. எனவே இங்கு செல்வி நித்யானந்தர்கள் இந்த நேர மாற்றத்தின் பக்கம் அந்த நேர மாற்றம் எப்படி மாற்றங்களை கொண்டு வருகிறது எங்க அவனால் வந்ததா செல்வி அக்கட கவிதை? ஆமா வந்தது வாணி, வந்தது வாணி. ஆனா கேட்கல. ஓகே. ஓகே. இந்த 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 மாற்றத்தின் பக்கம் அந்த மாற்றம் எப்படி பயனை அடுத்தது தருகிறது? நீங்க ஆ, சொல்லுங்க. எப்படி பயனை தருகிறது, அதன் பக்கங்கள் என்ன என்பதை மெல்ல சொல்லி வந்தார். குளிர்காலம் செல்கிறது, கோடை வருகிறது, இங்கு நேரமாற்றம் தூக்கத்தை கலைக்கிற அந்த ஆதவனுடைய கரங்களில் அது இணைக்கப்படும் போது எனவே ஒளி வருகிறது. இங்கு அதிகாலை விடியல் விடியல் என்பது மாற்றத்தை காண்கிறது. அது அதிகாலை என்றாலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து அதனை மறந்து அலாரம் ஒலிக்கிற சூழல் இருந்த போது இன்று நேரமாற்றம் அதன் விடியலை ஒரு மணித்தியாலம் முன்பாக செய்துவிட இங்கு பரவலாக ஐக்கியமாகிறது. இந்த மாற்றம் எல்லா இடமும் மாற்றம் காண்கிறது. மின்சார சேமிப்பு அதன் பயனாகிறது என்கிறார். எனவே ஒளியை கண்டபோது மின்சாரம் சேமிக்கப்படுகிறது, இயற்கையான வெளிச்சம் கிடைக்கிறது, அது இதமாக கிடைக்கிறது. இதுடன் சேர்ந்து நாம் ரசித்து என சூழல் மாற்றம், சமூக மாற்றம் இவற்றோடு ஒப்பதான் எங்களுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். எனவே அந்த இயற்கையின் மாற்றத்துக்கு ஒப்ப நேர மாற்றம் என்பது இங்கு சமூகத்தின் மாற்றமாக மாறிவிடுகிறது. எனவே நாம் துள்ளி எழுந்து கொள்கிறோம், அலாரம் அடிப்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தூக்கம் கலைந்து கொள்கிறது, ரசித்து வாழ்வதற்கு தொடங்குகிறோம் என்பதை மிக அழகாக குளிர்காலம் செல்ல கோடை காலம் வர இந்த வசந்தத்தின் வரவேற்பில் நேர மாற்றத்தோடு இணைகின்ற இந்த வாழ்வியல் பக்கத்தை நம்மோடு இணைத்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து யாருன்னு தெரியல, பாப்போம். போன வேற கவிதையோ ஒன்றியா கவிதைகள் படைப்பவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் நேவிஸ் பிலிப் அவர்களுடைய சென்ற வார கவிதையாக இருக்கு. ஆமா. எல்லோருடைய நிறைவு பெற்று விட்டதா? இவ்வளவுதான். ஜெயானடேசன் அவர்களுடைய கவிதை வரவில்லை. இல்ல அது இல்ல. ஜெயானடேசன் அவர்களை கேட்டுக்கொண்டுக்கிறீங்களா? இவ்வளவு பேற்றதான் இதுல இருக்கிறது. வாணி பிளேலைஸ் இதுல எடுக்கல. அதோ இப்ப வாணிமோகன் வாணி இல்ல போல இருக்கு. பிளேலைஸ் இல்லையோ வாணி எடுக்கல. அதான் பிளேலிஸ்ட்லாம் இது வருது வியாழன் கவிதைக்குள்ள வருது. இல்ல அதுலயே அப்ப அது அப்படி ஓபன் பண்ண முடியாமல் தான் அப்படி ஓபன் பண்ண முடியாம தான் இருக்கு. அதுல தெரியல யாரு அது எழுதி இருக்கிறது பார்க்க. அதான் வாணிமோகன் சொல்லி இருந்தேன் ஏதோ மாற்றம் நடந்திருக்கு போல, நான் கேட்டுட்டு சொல்றேன். சரி, தனியா ஜெயானடேசன் அவர்களுடைய கவிதை தான் நீங்க இயல்பாக வர்றது என்று காணப்படவில்லை. ஆனா வீடியோ போட்டுதான் இருப்பாரு. ஆமா, எப்போதுமே அவர் போடுவதுதான். கேட்கல போல இருக்கவர், கேட்டுக்கொண்டிருக்கிற பிறகு அப்படி என்றால் அதை பகுதி 2க்குள் இணைத்துக் கொள்ளுங்கள். அழகாக அவரவர் விருப்ப தலைப்புகளோடு இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதை அழகாக என்னோடு இணைந்திருந்த செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் வாணிக்கு நிறைவான நன்றிகள். தொடர்ந்து நகுலா சிவரான் அவர்களிடம் கையளித்தபடி நாம் செவிமடுத்தபடி காத்திருக்கிறோம். மிக நிறைவான வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வாணி, நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களே, நன்றி அக்கா, நன்றி நன்றி, வணக்கம். முதல் பாகத்தை அழகாக எல்லோரையும் தட்டி கொடுத்த விஜயகௌரி அவர்களுக்கும் வாணியவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ரஜினி என்றவர்கள், இரா விஜயகௌரி அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள், ஜெயன் தங்கராஜ் அவர்கள், சிவதர்சினி ராகவன் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள் பாகம் 3 இணைந்திருக்கிறோம். பகுதி 2க்காக நகுலா சிவநாதனை மேளதாளத்தோடு கூப்பிடுவோம். நகுலா, வாணி சத்தத்தை காணீர். நகுலா சிவநாதன் அவர்களே, வாணி உங்களோட சத்தம் வரையில. வாணி இப்ப வருது. இல்ல போனோண்டு வந்தது. நவலாக்கா வந்துட்டேன். தொடருங்க. நன்றி. வரையில காண இல்ல போன வந்துட்டேன் நிக்கிறேன். வணக்கம் நவுலா. இனிய வணக்கம் வாணிமோகன், இனிய வணக்கம் செல்வி நித்யானந்தன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்கள், எப்படி சுகமாயிரம் இருக்கிறீர்களோ? ஓகே ஓகே. 2 கவிதைகள் தான் இருக்கின்றது இந்த எழுத்து வடிவத்தில். அப்ப நாங்கள் போவோம் அதுக்கெல்லாம். சரியா? அங்க மக்கள் எல்லாம் ஓடி விட்டார்களோ?
தெரியலையே வாணி. அதானே எல்லாரும் பலரை போருக்கு காணோம். போயிட்டார்களாக்கும். ம். இந்த நாடு தொடக்கம் ஒரு 4 நாள் லீவு வருகுது, அப்ப இங்கேயோ ஓடி விட்டினம் போல. ஆமா. ஓகே ஓகே. ஆமாம். யாருடைய கவிதை முன்னுக்கு? சரி, வசந்தா நான் எங்க ஆரம்பிக்கட்டா இருக்கிறது? செல்வி? ஆரம்பிக்கட்டா? ஆமாம் ஆமாம், நீங்கள் ஆம். ஆரம்பிங்க. வணக்கம் நவுலா. வணக்கம் வணக்கம். இனிய வணக்கம் செல்வி நித்யானந்தன். இனிய வணக்கம் வாணி மோகன் அவர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை, விதை, கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக இருந்தது, இருக்கிறது, இருக்கும் நிகழ்வு கவிதை நேரம். இதுவரை நேரமும் மிகச் சிறப்பாக கவிதைகளை தட்டி கொடுத்த விஜயகோரி அவர்களுக்கு நன்றிதனை பகிர்ந்து கொண்டு பாட்டு பகுதியில் உங்களுடன் நகுலா சிவநாதன் இதோ வருகிறேன். வியாழன் பரப்பை இங்கிதமாக நிரப்புகின்ற இந்த பரப்பு கவிதை நேரம் festodio.net லண்டன் தமிழ் வானொலியில் இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற வியாழன் கவிதை நேரத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் கேட்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு இப்பொழுது கவிதைகளுக்கூடாக செல்வோம். முதல்ல விஜயகௌரி அவர்களுடைய கவிதையை பார்ப்போம். இணையாளும் சூரியனோ என்று ஒரு அழகான தலைப்பை இட்டிருக்கிறார். எப்போதுமே உலகத்துக்கு முதல்வன் சூரியன். அந்த சூரியன் எம்மை ஆளுகிறானோ இல்லது சூரியன் உருவத்தில ஒரு உருவகமாக வேறு ஒன்றை கொண்டு வராரோ என்ற ஒரு கேள்வியோட நாங்கள் அவருடைய கவிதைக்குள் செல்வோம். விடியற்காலை எழுகின்ற அந்த சூரிய ஒளி ஒரு விடியலை புதுமையாக்கி புத்துணர்வோடு எங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் இவள் விரித்தெடும் பாசவலை நிதம் புன்னகைக்குள் கட்டி வைத்து புதிரெழுதும் காரியாள். அந்த நேரத்தில் அவருடைய பேத்தியை அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த விரித்தெழும் பாசவலை, ஒரு குழந்தை தன்னை பார்வார் என்று தினமுமே அந்த ஈர்ப்பை காட்டி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்றால் புன்னகையை கட்டி வைத்து புதிர் எழுதும் காரியை, அதாவது எனக்கு ஒரு புதிரை தரக்கூடிய ஒரு காரியாக ஒரு பெண்ணாக அந்த குழந்தை இருப்பதை அழகாகவே அதை விழித்திருக்கிறார். பரிவோடு நோக்கிடுவாள். எப்போதுமே குழந்தைகளை பார்த்தால் எங்களுக்கும் பரிவு வரும், குழந்தைகளுக்கும் எங்கள் மேல் பரிவு வரும். அதாவது ஒரு புரிதலில வேற பரிவு என்று அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பரிவோட நோக்கிற அந்த கணத்துல அவள் பரிதவித்து தேடு, 4 பக்கமும் கண்ணை பார்த்து தேடுவாள். தான் கொடுத்த அந்த அதாவது தொட்டிலுக்கு இருந்து யார் என்னை தூக்குகிறார்களோ, யார் என்னிடம் வருவார்களோ என்ற ஒரு ஏக்கம் அந்த குழந்தைக்கு இருப்பது உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் வரைக்க அரவணைத்து முத்தமிட்டு அன்பிலே புதைத்திடுவாள் இந்த அம்மம்மா. அதாவது அந்த குழந்தையை எடுத்து அரவணைத்து அந்த பிள்ளை எங்களோட வச்சிருக்கீங்க, அதுல ஒரு பாசம், ஒரு பரிசம், ஒரு இன்பம் அதுக்குள்ள துளிப்பதை நாங்கள் எப்போதும் பார்க்கின்றோம். ஆனால் இவள் உதிர்க்கும் குரல் அப்படியே உடனே தூக்கின உடனே சிரிக்கும், எல்லாம் இதுகளையும் செய்யும். அப்ப அந்த குரல் அசைவில அமிழ்தென மொழி சுமக்கும். அப்ப இவ தமிழோடு தானே இருந்த அம்மா பேத்தி ஏன்னா அம்மாம்மா. அப்ப பாப்பா இது சிரிக்கிறத பார்க்க எனக்கு இப்படி இருக்கும், இது சொல்லுற ஒவ்வொரு சொற்களுமே ஒரு அமிழ்த தமிழாக இருப்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். இந்த நேரத்துல தான் அச்சார உறவாக இந்த அடிமனதில நிலைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகவே, ஒரு பெண்ணாகவே, ஒரு காரியாகவே நான் இவளை உறுதி கொண்டு எழுதுகிறேன் என்று அழகாகவே அவர் அதாவது எப்படி பார்த்தால் முதல் காணுகின்ற பேத்தியை கண்டவுடன் ஒரு அம்மம்மாவுக்கு மனசெல்லாம் பூரிக்கும், புன்னகை உதிர்க்கும். அதே நேரம் அடிமனதில் ஆங்கோர் இடத்துல ஏதோ ஒன்று எழுதி கொண்டிருக்கும், இப்படியா, இப்படி குழந்தை இருக்கா, இப்படியா என்ற ஒரு நிலையில அப்படி பார்க்க அவள் முகத்தல் பலர் சாயல், அவள் முகத்தை பார்த்தால் பலர் சாயல், அம்மாண்ட சாயல், அப்பாண்ட சாயல், அம்மாண்ட சாயல் என்று அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த உறவுகள சாயலை நாங்கள் பார்த்திருப்போம். அதாவது மூத்தோரின் உறவு சொல்லும், அதாவது சொல்லுவோம் ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே இது ஐயா மாதிரி, இது அம்மா மாதிரி, இது பேத்தி மாதிரி, இப்படியே இருக்கிறத சொல்லி கொள்வது வழக்கம். ஆனால் எதை உரைக்க எதை எழுத உதிரத்தின் பின்னலிலே பின்னலிடம் பேத்தியவள். ஆனால் என்னுடைய உதிரத்தோடு, அதாவது இரத்தத்தோடு கலந்த உறவிதுவாய் எப்போதுமே பின்னலிடக்கூடிய ஒரு பெண்ணாக, ஒரு குழந்தையாக நான் இவளை பார்க்கும்போது எந்த உறவை சொல்ல, மூத்தோரின் எந்த உறவை சொல்லன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒவ்வொருத்தர் சொல்லுவினம் பார்த்தோன்னே இப்படி இருக்கண்டு, இப்படி இருக்கண்டு. ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லக்கூடிய ஒரு நிலையில பார்க்கல அந்த பரிசமும் பாசமும்
பின்னரிடுற அந்த அழகான நிலையை அவர் இந்த கவிதையாக வடித்திருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு கவிதை. ஏனென்றால் அந்த குழந்தையின் பரிசத்திலே அவர் அதுக்குள்ளேயே புதைந்து எழுதிய கவிதை போல இந்த கவிதை அமைந்தது. என்றால் அந்த விதித்தெழுதும் பாசமலை விடியக்காலை சூரியன், அதே நேரம் அரவணைத்து முத்தமிடும் அன்பில் புதைக்கின்ற அந்த நிலையை பார்க்கும்போது அழகான ஒரு கவிதை மலர்ந்ததை பார்க்கின்றோம். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள் விஜயகௌரி அவர்களே. ஜெயா நடேசன் அவர்களுடைய கவிதை இருக்கிறது பாருங்கோ. முதலா எனது கவிதைக்கு அங்கால உங்களோட கவிதைக்கு அங்கடுத்து அது வந்திருக்கு. நூன்பு பற்றி போட்டு இருக்கிறது. அது நேற்று பதிஞ்சு இருக்கிறா. வசந்தா ஜெயதிசன் எடுத்துட்டேன். அடுத்ததா வேண்டிய படிப்பேன். ஓகே. ஓகே. தாமரை இலையாய் என்று வசந்தா ஜெயதிசன் நல்ல ஒரு தலைப்பை இட்டு இருக்கிறார். தாமரை இலையில் இருக்கிற தண்ணீர் எப்படி இருக்குமோ அதுபோல இவருடைய கவிதை இருக்கிறதா இல்லது வித்தியாசமான பார்வையானதை பார்ப்போம். உறவாடும் உலகியலும் இதுவாகும் நடப்பு, ஒட்டியும் ஒட்டாமலும் உறவாடும் சிறப்பு. எதிர்பார்ப்பின் முனைப்பிலே நடக்கிறது நட்பு, எதுவாகும் உறவுக்குள் விரிசலே வெறுப்பு. உறவாடும் உலகியலும் இதுவாகும் நடப்பு, ஒட்டியும் ஒட்டாமலும் உறவாடும் சிறப்பு. எதிர்பார்ப்பின் முனைப்பிலே நடக்கிறது நட்பு, எதுவாகும் உறவுக்குள் விரிசலே வெறுப்பு. தூது வரும் வைபரில் எழுத்துக்களை ஏற்பு, தூது வரும் வைபரில் எழுத்துக்களை ஏற்பு, தூரமின்றி வரும் நாளாந்த அழைப்பு. பாரமும் பாதையும் இன்றியே வாழ்வு, காரமும் சாரமும் விவாதமாய் விதைப்பு. பாரமும் பாதையும் இன்றியே வாழ்வு, காரமும் சாரமும் விவாதமாய் விதைப்பு. கல்வியின் முடிச்சிலே கணனியே இணைப்பு, அறிவுசார் விருத்தியில் இல்லையே கணிப்பு. கல்வியின் முடிச்சிலே கணனியே இணைப்பு, அறிவுசார் விருத்தியில் இல்லையே கணிப்பு. அன்றாடம் அறிதலில் முடியுதே படிப்பு, அனுபவப்பட்டறிவு கிட்டாத வாழ்வு. அன்றாட அறிதலில் முடியுதே படிப்பு, அனுபவப்பட்டறிவு கிட்டாத வாழ்வு. நீரோடும் உறவோடும் தாமரை இல போல, பெற்றோரும் பிள்ளைகளும் இதுவாகி நடிப்பு. நீரோடும் உறவாடும் தாமரை இல போல, பெற்றோரும் பிள்ளைகளும் இதுவாகி நடிப்பு. இதுவானால் எதுவாகும் உறவுக்குள் பிடிப்பு, நகர்கின்ற நாட்பொழுது சான்றாகும் விழிப்பு. இதுவானால் எதுவாகும் உறவுக்குள் பிடிப்பு, நகர்கின்ற நாட்பொழுது சான்றாகும் விழிப்பு. அருமையான ஒரு கவிதை. எதுகை மோனை, அந்த சந்தம், கவிதை என்ற ஓட்டம், அழகு அத்தனையுமே நிறைந்த கவிதையாக நான் இவருடைய கவிதையை பார்க்கின்றேன். எப்பொழுதுமே சொல்லுவார்கள் தானே, அதாவது தாமரை இலையில இருக்கிற நீர் கீழ் நீரோட ஒட்டாமல் இருக்கும். தாமரை இலையில இருந்தாலும் அது ஓடி ஓடி உருண்டோடி கொண்டு இருக்கும், ஒரு ஒட்டாத நீர் போல இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல இவர் சொல்றார், நீரோடு உறவாடும் தாமரை இல போல, பெற்றோரும் பிள்ளைகளும் இதுவாகி நடிப்பு. ஒரு அருமையான உவமையை கொண்டு வந்திருக்கிறார். என்னென்றால், சில நேரம் இந்த பெற்றோர் பிள்ளைகள்ல இருக்கிற அன்பு பாசம் இந்த புளியம்பழம் ஓடு போல, அதாவது புளியம்பழத்துக்குள்ள இருக்கிற ஓடு எப்போதுமே தள்ளித்தான் நிற்கும். புளியம்பழம் உள்ளுக்கு நிற்கும், அது ரெண்டும் ஒட்டாது. அப்படி ஒட்டாத உறவாக இன்றைய பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கிற நிலையை அழகாக சொல்லியிருக்கார். இது ஒரு நடிப்பு. என்ற உண்மையான விடயங்களை பெற்றோருக்கு பிள்ளை சொல்லுவதில்லை. அது என்ன காரணம் என்றுதான் இனி அறிய வேணும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. நான் நேற்று நடந்த குடும்ப கோயிலத்தையும் ஒரு விடயத்தை கொண்டு வந்தேன். அந்த பிள்ளை ஏன் இப்படி கதைக்கிறீல, ஏன் இப்படி சொல்லலன்னு அதை ஆராய வேணுமென்று இந்த மனமே ஆவலாக இருந்தது. அப்ப இதுவானால் எதுவாகும் உறவுக்குள் பிடிப்பு. இப்படி தூர இருந்தால் எப்படி பிடிப்பு வராது. நகர்கின்ற நாட்பொழுது சான்றாகும் விழிப்பு. இது ஒரு விழிப்புக்கு உதாரணமாகவே எங்களுக்கு அமைஞ்சு கொள்றதை பார்க்கின்றோம். அதுதான் இந்த உறவாடுற இந்த உலகில நட்பும் மற்றது உறவுகளும் உண்மையாக இருக்க வேணும். ஒட்டியும் ஒட்டாமலும் உறவாடும் உறவு சிறப்பென்று நாங்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் உண்மையின்படி அது இல்லை. அது எதிர்பார்க்கும், அதாவது எங்கேயோ ஒரு மூலையில அந்த நட்பை எதிர்பார்க்கும். என்னடா, இப்ப நான் இது ஒரு அனுபவம் சொல்றேன். நீண்ட காலத்துக்கு என்னை விட ஒரு 6 வயது குறைஞ்ச ஒரு பிள்ளை என்னோட நீண்ட கால நட்பா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ஒதுங்கி கொண்டது. ஏன் ஒதுங்கி கொண்டதுன்றது எனக்கும் அவக்கும் கருத்து வேற்றுமையோ ஒன்றுமே இல்லை. ஆனா பார்த்தால் அந்த பிள்ளைன்ற
மகன் வந்து திடீரென ஒரு கொஞ்ச வயசுல ஒரு அதாவது ஒரு ஜெர்மனோ அல்லது ஒரு ஐரோப்பிய பெண்ணை திருமணம் செய்யவில்லை. அந்த பெண்ணோடையே போய் இருக்கிறான் என்ற ஒரு கதையை எனக்கு சொல்லி இருந்தவையாக்கள். அதில் இருந்து இந்த தாய்க்கு ஒரு கொஞ்சம் கவலையோ என்னவோ தெரியும். அதுக்கு பிறகு ஆக்களோட கதைக்கிறதே இல்லை. இப்போ நான் எனக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நட்பு எனக்கு நான் ஃபோன் எடுத்தேன் ஆன்சர் பண்ணுறேன், இல்லை ஒன்றும் ஆன்சர். அப்போ வேறு ஆக்கள் எங்களுக்கு அவையும் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்போ அவൾക്ക് அது ஒரு விரக்தியாக இருந்ததுனால எல்லா உறவுகளையும் விட்டுட்டா. ஆனால் எங்களோட நட்பு ஏன் இது இப்படி என்ன கடைசியாக அவள் ஃபோனையே நிப்பாட்டிட்டா, அந்த தொடர்புகள் ஆக்களோடையே நிப்பாட்டிட்டா. அப்போ நாங்கள் யோசிக்கிறோம், அந்த எதிர்பார்ப்பின் முனைப்பிலே நடக்கிறது நட்பு, எதிர்பார்க்கும் உறவுக்குள் விரிசலே வெறுப்பு. அது அப்போ இந்த காலப்போக்கில் ஒரு வெறுப்பாக வந்து இப்போ இந்த தூரம் வந்து ஒரு கதைக்கு இல்லைன்னொன்னா அது தூரமாகி வேறம் மாதமாகி வருடமாகி 2 வருடம் 3 வருடம் உருண்டோடி விட்டது. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், இப்போ எந்த எங்கேயும் கண்டா கோவில்களில் கண்டா ஹலோ என்ன இப்படி என்ன ஓசமாக இருக்கணும் அவ்வளோதான், மேலதிகமான கதை வராது. அப்போ அப்படி பார்க்க சில பேற்ற மனதில் இருக்கிற கவலையால் ஏன் நட்பு ஏன் இது வெறுப்பு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாமண்டு இருக்கிற அந்த நிலையும் சிலருக்கு வருவது உண்டு. அதே அவர் எதிர்பார்ப்பு முனப்பிலே நடக்கிறது நட்பு, எதுவாகும் உறவுக்குள்ளே விரிச சில நேருக்கு வெறுப்பு வந்துடும். என்ன பொறுத்தவரை அப்படி இல்லை, ஒன்று நடந்தாலும் சுக்கமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும். ஆனால் காணுற இடங்கள்ல எல்லாம் வடிவா கதைக்கலாம் அல்லது ஒரு ஆளுக்கு ஒரு ஆறுதலுக்கு இருக்கலாம், அப்படி செய்யலாம் என்றது என்னுடைய விருப்பம். அது ஒவ்வொருவருடைய நடத்திகளையும் பொறுத்தது தானே. இப்பொழுது இவர் சொல்றார், தூதுவரும் வைபரில் எழுத்துக்களை ஏற்பு. இப்ப நான் எங்களுக்கு வைபர் இருக்குது, நாங்கள் எழுத்துக்களை மேற்கிறோம், வாய்ஸையும் அதாவது குரலையும் மேற்கின்றோம். ஆனால் அது தூரம் குன்றி வரும்போது நாளாந்த அழைப்பு தூரம் எவ்வளவு வித்தியாசமோ என்னோ தெரியாது, எங்களுக்கு பக்கத்துல வர்ற அழைப்பு மாதிரியே அது இருந்து கொள்வது உண்மை. அதுபோல பாரமும் பாதையும் இன்றியே வாழ்வு, காரமும் சாரமும் விவாதத்தின் விதப்பென்று சொல்றார். அதாவது எப்போதுமே ஒரு நாணயத்தை பார்க்க பூவா தலியான்ற போல ஒவ்வொரு சொற்களுக்கும் எதிர்ச்சொல்லும் இருக்கும். தூரம் நாங்கள் எடுக்க அந்த தூரம் கிட்ட நாங்கள் எதிர்ச்சொல்ல கொண்டு வருவோம். பாரம் என்று எடுக்க அது லேசானது என்று எடுத்துக்கொள்வோம். அதாவது காரம் எதிராகவே அந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கிறதும் ஒன்றுதான். அதையும் அவர் சொல்றார். சில நேரம் எதிராக இருக்கிறபடியாத்தான் விவாதமாயும் எங்களுக்கு அமைஞ்சு கொள்வதுண்டு. ஓமண்ண இல்லையண்ண ஓமண்ண இல்லையண்ண அப்ப அது ஒரு விவாதமாக அமைந்துவிடும். அடுத்தது கல்வியின் முடிச்சிலே கணனியின் இணைப்பு. அதாவது கணனியின் இணைப்பு அறிவு விருத்தி அறிதலில படிப்பின் அறிதலில் எடுக்கிற படிப்பின் விடயத்தோட சேர்த்த ஒரு அனுபவப்பட்டறிவும் கிட்டாத வாழ்வாக இன்றைக்கு இருக்கிறதை சொல்லுறார். ஏன்னா தனியாக கம்ப்யூட்டர் அறிவுண்டா சில பிள்ளைகளுக்கு அந்த அறிவு இருக்கும், ஆனால் பட்டறிவு இல்லை. அதாவது படிப்பறிவு மட்டும் இருந்து பட்டறிவு இல்லாத குழந்தைகளால் வீட்டில் ஒரு வேலையை செய்ய முடியாது. சாதாரணமாக ஒரு மேசையை இப்படி போட்டுருவாது. ஆனால் கேட்டால் சில பேருக்கு தெரியாது அது. ஏனென்றால் நாங்கள் இது படிக்கலையே, நாங்கள் இது செய்யலையேன்னு சொல்லுவேன். ஆனால் நோமலாக அன்றாட வாழ்க்கையில் எல்லாம் தெரியவன். ஒரு கரண்ட் பல்பை இப்படி போடுறது, ஒரு ஸ்டேக் டோசர் ஆளியை எப்படி நாங்கள் அதில் சிவரில் கொழுகிறது, இப்படியான அன்றாட அனுபவ இதுகள் தேவை. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அந்த அனுபவ அறிவுகள் இல்லை. படிப்பை மட்டும் முதலாக கொடுக்குற பெற்றோரால் தான் அது உருவாகவில்லையோன்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி பார்த்தால் இன்றைய வாழ்வில் இவருடைய முக்கியமாக எதுக்குள்ள வாராருண்டா உறவுக்குள்ள வாரார். என்றால் இன்றைய உறவு வந்து தாய் சேய் பிள்ளைகளின் உறவு நடிப்பாக இருக்கிறது. இது விழிப்பாக இருக்க வேண்டும், எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. விழிப்புணர்வை இதற்குள் கொண்டு வர வேண்டும் நகரும் நாட்களில் என்றுதான் அவருடைய கவிதைக்கு நாங்கள் அந்த கவிதையில இருந்த ஒரு விழிப்புணர்வை எடுக்கிறோம். மிகச் சிறப்பு வசந்தா, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். கூட நேரம் பேசிட்டேனாக. அடுத்ததாக ஜியான் நடேசன் அவர்களது கவிதை இருக்கிறது. அவாக்கு இன்றைக்கு காணொலியில வரையிலையே? சரி இல்ல வரையில. நான் அதை வாசிக்கவா நீங்க வாசிக்கிறீங்க? நீங்க வாசிங்க. அடுத்து ராணி சம்பந்தர் ஒருவர் தான். இல்ல ஜியான் நடேசன் வாசிங்க. ஜியான் நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரது கவி இலக்கம் 2176. மண்ணின் நோன்பு. தலைப்பு: மண்ணின் மாந்தருக்கு நல் நோன்பு, நோன்பு தந்திடும் நல் பண்பு. மண்ணின் மாந்தருக்கு நல் நோன்பு, நோன்பு தந்திடும் நல் பண்பு. உலக வாழ்வில் எமக்கான மீட்பர் 40 நாள் உபவாசம் அற்புதம். உலக வாழ்வில் எமக்கான மீட்பர் 40 நாள் உபவாசம் அற்புதம். திசை மாறி தவிக்கும் பாவிக்கு
மனமாற்றம் பெற்று கரையேற்றும் திசை மாறி தவிக்கும் பாவிக்கு மனமாற்றம் பெற்று கரையேற்றும் பாவம் புரிதல் தப்பு புரிந்த பாவத்துக்கு பண்ணிய குற்றங்களுக்கு பரிகாரமே. பாவம் புரிதல் தப்பு புரிந்த பாவத்துக்கு பண்ணிய குற்றங்களுக்கு பரிகாரமே. நோன்பு என்பது ஆன்மாவின் ஆறுதலே, மன்னிக்க அளவற்ற அருளான் இறைவனே. நோன்பு என்பது ஆன்மாவின் ஆறுதலே, மன்னிக்க அளவற்ற அருளான் இறைவனே. சர்வரோக ஆன்மாவின் நிவாரணியே, சர்வரோக ஆன்மாவின் நிவாரணியே. துன்பம் போக்க துயரம் நீங்க தனித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து, துன்பம் போக்க துயரம் நீங்க தனித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து நோன்பு கொள்வது அதுவே புண்ணியத்தின் களம். நோன்பு கொள்வது அதுவே புண்ணியத்தின் களம். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக வாசித்த செல்விக்கும் நன்றி. அவருடைய கவிதை எடுத்தோம்னா இப்ப வர்ற அந்த நோன்பை, அதாவது இந்த காலம் அவர்களுடைய தவக்காலம் என்று சொல்றதா, என்ன காலம் என்று சொல்றது, தவக்காலம். ஆமா, அந்த தவக்கால நோன்பு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான உண்டு. அந்த இயேசுநாதற்ற அந்த சிலுவை பாடுகளை எல்லாம் சுமந்து வரக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த நேரத்துல தான் மண்ணின் மாந்தருள் நல்ல நோன்பு, அந்த நோன்பு தந்திடும் பண்பு. எப்போதுமே உணவை சுருக்கி நாங்கள் உயிர் வாழ்வது நீண்ட காலத்துக்கு வாழ்க்கையை கொண்டு செல்லும் என்பது உண்மை. அதாவது ஒரு நேர உணவை ஒருத்து நீங்கள் வாழுகிறது கூட எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல. அதனால தான் அந்த நோன்பு என்பதை எல்லா சமயத்திலுமே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. எங்களோட சமயம் இருக்குது, முஸ்லிம் சமயம் இருக்குது, கிறிஸ்தவ சமயங்களும் அந்த நோன்புகள் இருக்குது. அந்த நோன்பில உலக வாழ்வில எமக்கான மீட்பர் 40 நாள் உபவாசம் அற்புதம். அப்ப 40 நாள் இந்த தவக்காலத்துல இருந்து அந்த இயேசுநாதரை வழிபடுற அந்த காலம் ஒரு மனமாற்றம். அதாவது எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாழ்க்கை அமையக்கூடாது, வித்தியாசமா அந்த வாழ்க்கை அமைய வேணும் என்பதற்காக அந்த ஒரு மனமாற்றம் பெற்று மனங்கள் கரையேறுற அந்த காலத்தை இந்த நோன்பு காலமாக எடுத்துக்கொள்வது வழக்கம். ஆகவே அங்கே என்னென்றால் பாவம் செய்கிறது அல்லது குற்றம் புரிதல் செய்தால் அந்த புரிதலுக்கெல்லாம் ஒரு பாவத்தை, அந்த பாவம் போக்குகின்ற நிலையாக, அந்த பண்ணிய குற்றங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தரும் காலமாக இந்த தவக்காலத்தை எடுத்துக்கொள்வது வழக்கம். ஆகவேதான் இந்த நோன்பு என்பது ஆன்மாவின் ஆறுதலே என்று அவர் சொல்றார். சில நேரம் அமைதியாக இருக்கக்கூட இந்த நோன்பு பயன்படுகிற ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் பசித்திருக்கிறோம், அதே நேரம் அந்த பசியை விழித்திருந்து பார்க்கின்றோம், அதே நேரம் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த புசிக்கிறோம், அதாவது சாப்பிடுகிற நிலை வருகிறது. ஆகவேதான் அந்த நோன்பு எங்களோட ஆன்மாவுக்கு ஒரு ஆறுதல் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். உண்மையும்படி அதுதான். விரதம் பிடிக்கிற காலங்களில் நாங்கள் அதை உணரலாம். இறை வழிபாடு மேற்கொள்ளும் போது கூட அந்த ஒரு ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கும். மன்னிக்க அளவற்ற அருளாள நிறைவனே சர்வலோக ஆன்மாவின் நிவாரணி. எப்போதுமே நாங்கள் இறை வழிபாட்டோடு தான் அந்த நோன்பை ஏற்றுக்கொள்வது வழக்கம். அந்த வகையிலே அந்த நோன்பு இறைவனால எங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் நீக்கி எங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியமான ஒரு காலமாக அமைச்சு தர வேணும் என்றுதான் இறைவனை வழிபடுவோம். எங்களுக்கு ஆன்மாவுக்கு ஒரு அமைதியை தர வேணும், ஒரு மகிழ்ச்சியை தர வேணும், ஒரு புத்துணர்வை தர வேணும், ஒரு பிரச்சனை இல்லாத காலங்களாக அவை இருக்க வேணும் என்று. ஆகவே இவர் சொல்றார், நோன்பு கொள்வது அது புண்ணியத்தின் களம். ஏனென்றால் நாங்கள் ஒரு நேரம் உணவை உண்ணாது அதை மற்றவருக்கு கொடுத்து உண்டம் என்றால் அதுதான் புண்ணியத்தின் இன்னொரு பலனாக இருக்கும். அதனால்தான் நாங்கள் விரதம் பிடிக்கும் போது தாய் நிலங்களில பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் கூட்டி நாங்கள் எங்கட வீட்டில் விரதம் வாங்கோ சாப்பிடாண்டு அழைப்பது வழக்கம். அந்த வகையில் அந்த புண்ணிய காலங்கள் கூட, புண்ணியத்துக்கு ஒரு நல்ல காலம் இந்த நோன்பு காலம் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். ஜியா நடேசனுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அந்த நோன்பின் பெருமையை அழகாக தந்த கவிதைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து ராணி சம்பந்தர் அவர்கள். பிடிவாதம் முதலாக இல்ல இல்ல அது சந்தஞ்சித்தம் அசோபா மாறியா வரட்டு பிடிவாதம். அதுக்கே போட்டேன் பாருங்க வாரம் திருப்பி அங்க போறோம். வரட்டு பிடிவாதம். ஓகே. பிடிவாதம் ராணி சம்பந்தம். வரட்டு பிடிவாதம்
வரட்டு பிடிவாதம் அதில் உருட்டி உருட்டி பிரட்டி திரண்டு திரண்டு சுரண்ட அண்டை நாடுகள் தூண்டி மாண்டி வீழ்ந்து போகுதே, மாண்டு வீழ்ந்து போகுதே. வரட்டு பிடிவாதம் அதில் உருட்டி உருட்டி பிரட்டி திரண்டு திரண்டு சுரண்ட அண்டை நாடுகள் தூண்டி மாண்டு வீழ்ந்து போகுதே. முரண்டு முரண்டு பிடித்து அருட்டி அருட்டி கடித்து விழுங்கி தலை வலையில் சிக்க வைக்க உருண்டு ஓடுதே. முரண்டு முரண்டு பிடித்து அருட்டி அருட்டி கடித்து விழுங்கி தலை வலையில் சிக்க வைக்க உருண்டு ஓடுதே. முக்கி முக்கி மொங்கும் விழுங்கி தன் வலையில் விழுங்கி ஓகே விழுங்கி முரண்டு முரண்டு பிடித்து அருட்டி அருட்டி கடித்து பிடித்து விழுங்கி விழுங்கி தன் வலையில் வலையில் சிக்க சிக்க வைக்க வைக்க உருண்டு ஓடுதே. முக்கி முக்கி மொங்கும் அமெரிக்கா காக்கா, அமெரிக்கா காக்கா, அமெரிக்கா காக்கா காக்கா என்னதான் வேண்டும் அந்த காகமா அவர் வைக்கிறார்கள். ஆமா ஆமா. சொக்க வைக்கும் சனி கிரகத்திற்கு அணுகுண்டு எண்ணெய் போதுமா, சொக்க வைக்கும் சனி கிரகத்திற்கு அணுகுண்டு எண்ணெய் போதுமா. கூண்டும் கண்டும் காணாமல் தலையாட்டும் பொம்மைகளின், கண்டும் காணாமல் தலையாட்டும் பொம்மைகளின் விதண்டாவாதம் பேசி பேசி விதண்டாவாதம் பேசி பேசி வைத்தியம் காணாது பைத்தியமாக்குவது சாத்தியம் ஆகுமா. கண்டும் காணாமல் தலையாட்டும் பொம்மைகளின் விதண்டாவாதம் பேசி பேசி வைத்தியம் காணாது பைத்தியமாக்குவது சாத்தியம் ஆகுமா. வித்தியாசமான ஒரு கவிதை பிடிவாதம் என்று கொண்டு வந்திருக்கிறாராம். இது எங்களோட பெரிய அண்ணனுக்குத்தான் இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம். வரட்டு பிடிவாதம் அது என்னென்னு சொல்ற, ஒரு நாட்டுக்கு மேல் ஒரு நாடு படையெடுக்கும் போது நிச்சயம் நிறைய விடயங்களை கவனிக்க வேணும். இது அந்த வீட்டு கலாச்சாரம் தான் எங்களுக்கு தீமையாக இருக்குதுன்னு நினைத்து செய்கிற செயல்பாடு இன்றைக்கு உலக நாடுகளையே உலுப்பி வைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்ப இந்த பிடிவாதத்துக்குள்ள அண்ட நாடுகளை தூண்டி மாண்டி விழுந்து வாமாம். இப்பொழுது கட்டாரோ சவுதியோ, சவுதி இல்லை கட்டார் ஏதோ வரப்போகுதாக்குமே நான் நேரடியாக மோதுறது கண்டு சவுதி 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 இல்லை சவுதி பாரின் எல்லாம் சேர்ந்து வர போக இன்னும் செய்தியில பார்த்தேன் இதுதான் முன்னுக்கு நிக்குதுண்டு. அது அந்த அந்த தீவை தங்களுக்கும் சொந்தம் என்று கொண்டாடுற எமிரேட்ஸ் நாடுகள் இருக்குதானே, அதுக்குள்ள இருக்கிறாங்க. ஆமாம். அதனால ஏதாவது பாதிப்போட நடக்குதோ தெரியல. இப்ப அமெரிக்க படைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமாக்கும். என்ன நடக்க போதோ தெரியல, நாங்களும் பார்த்து கொண்டிருப்போம்.